அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கியாள் தெய்வமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். நம்முடைய திருவண்ணாமலை சன்மார்க்க சங்கம், வள்ளலார் மிஷன், வள்ளல் பெருமானின் சன்மார்க்க நெறியையும் சன்மார்க்க கருத்துக்களையும் உலகம் முழுதும் தலைமேற்கொண்டு எடுத்து செல்கின்ற பல சன்மார்க்க அன்பர்களுக்கும் சங்கங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற பெருமைக்குரியது நம்முடைய வள்ளலார் மிஷன். அந்த வகையிலே மக்கள் சன்மார்க்க சங்கங்களை நோக்கி வரக்கூடாது, சன்மார்க்க சங்கங்கள் மக்களை நோக்கி வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல்வேறு இடங்களுக்கு இவர்களே வந்து இதுபோல ஞான சத்சங்கங்களை செய்கிறார்கள். நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஒரு ஞானத்தை தேடி பயணம் பண்ணணும்னா நம்ம தேடி போகணும். இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன ஒரு பெரிய இது கருணை, ஏன்னா வள்ளல் பெருமானினுடைய சங்கம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த கருணை அதிகமாக இருக்கும். அதனால் அந்த கருணை பாருங்கள், நம்மளை தேடி வந்திருக்காங்க. அவங்க இருக்கிறது திருவண்ணாமலை, நமக்காக சென்னையில் வந்து அந்த திருவொற்றியூரை ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து, ஏன்னா இப்போ நீங்கள் யாரெல்லாம் இந்த தெருவில் நடந்து இந்த மண்டபத்துக்கு வந்தீங்க, இந்த தெருவழியாக நடந்து யாரெல்லாம் இந்த மண்டபத்துக்கு வந்தீங்க? பாதி பேர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறீங்களோ? சரி, இதை பின்வாசல் ஏதாவது இருக்கோ? எல்லோரும் இந்த பக்கம் தானே வந்தோம். நீங்கள் எந்த தெருவில் நடந்து வந்தீங்க தெரியுமா? எந்த தெருவிலே வள்ளல் பெருமான் ஒற்றியூர் இறைவனை பாடி பாடி நடந்தாரோ அந்த தெருவிலே நாம் நடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒற்றியூர் இன்றைக்கு நாம் எல்லாம் தெய்வமான இடத்திலே வைத்து போற்றுகின்ற வள்ளல் பெருமான் தன் தெய்வ வாழ்வை தொடங்கிய பெருமைக்குரிய இடம் இந்த ஒற்றியூர். ரொம்ப பழமையான ஒரு ஊர். வள்ளல் பெருமான் மட்டும்தான் இந்த சென்னையை முதல்ல சென்னைன்னு சொன்னவர். அதுக்கு முன்னாடி இதுக்கு சென்னைன்னு பேர் கிடையாது, மதராசப்பட்டினம் தான். ரொம்ப பின்னால் தான் நம்மளுடைய தமிழக அரசு இதுக்கு சென்னைன்னு பேர் வச்சுது. தமிழக அரசு பேர் வைப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மதராசப்பட்டினத்தை தருமமிகு சென்னையில்னு பாடினது வள்ளல் பெருமான் தான். இதுக்கு அந்த பேர் அவர் தான் முதல்ல வச்சார். அவர் வெறும் சென்னைன்னு வைக்கல, தருமமிகு சென்னைன்னு வச்சிருக்கார். சென்னை வாசிகளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அப்படியா சென்னை தருமமிகு சென்னையா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த அடைமொழியெல்லாம் திருவாரூருக்கோ திருப்பெருந்துறைக்கோ காஞ்சிபுரத்துக்கோ கொடுத்தா பொருத்தமாக இருக்கும்னு நினைப்போம். தருமமிகு காஞ்சி பொருத்தமாக இருக்கு, தருமமிகு ஆரூர் பொருத்தமாக இருக்குது, தருமமிகு சென்னை எங்கோ இடிகிற மாதிரியே இருக்குல்ல. நமக்கு தருமத்தையும் சென்னையும் ஒன்றாவே சேர்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த நகரமயமாதல். வள்ளல் பெருமான் ஏன் இங்கேருந்து போனார் தெரியுங்களா? இந்த சிட்டி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் என்னால் ஆன்மீக பயணம் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே இதை விட்டுட்டு போனார்.
அப்படின்னா என்னன்னா, இந்த நகரமயமாதல் கூட நம்ம கெடுக்கும்னு அர்த்தம். நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு ஒரு இடையூறு உருவாக்கும்னு. எனக்கு இந்த நகர வாழ்க்கை வேண்டாம்னு தான் வள்ளலார் இங்கிருந்து கருமொழி போனார். அதுக்காக உங்க எல்லாரையும் ரெசிடென்ஷியல் ஏரியாவை மாற்றிருங்கன்னு நான் சொல்லலை. அவருக்கு அது வேண்டாம்னு முடிவு பண்ணார். ஆனாலும் இந்த சென்னையை அவர் எவ்வளவு புகழ்ந்தார்னா, தர்மமிகு சென்னைன்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற சென்னை அப்போ சென்னை கிடையாது. இப்போ இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன், டிராஃபிக் ஜாம், இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்லாம் அப்போ கிடையாது. அப்போ எது சென்னைனா, திருவான்மையூரும் திருமயிலாப்பூரும் திருவொற்றியூரும் தான் சென்னையாக இருந்தது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டின் மிக பழமையான தலங்களில் தேவார மூவர்கள் வந்து பாடிய பெருமை மிக்க தலங்களின் அடையாளமாக ஒரு காலத்தில் சென்னை இருந்ததால் இந்த சென்னையை தருமமிகு சென்னை என்று வள்ளல் பெருமான் பாடினார். அதுதான் காரணம். சென்னைன்னு எடுத்திங்கன்னா, இந்த திருவான்மையூர் திருமயிலாப்பூர் வரிசையிலே இந்த திருவொற்றியூர் ரொம்ப பெருமை நிறைந்தது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து பேசுகிறதுக்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தேவார மூவரில் சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னு பேர். அவர் இறைவனை நண்பனாக பார்த்தவர், ஃப்ரெண்டாக பார்க்கறது. ஒரு ஆன்மாவும் இறைவனோட எப்படி பொருந்தணும்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த உரிமைன்னு ஒன்று இருக்குது இல்லை. சில பேர் அப்பா கிட்டேயே அப்பான்ற உரிமையில் இருக்க மாட்டான், எதிரி மாதிரி பார்ப்பான். அப்படி தானே? அவன் போய் அப்பா கிட்ட அதை கேட்க மாட்டான். எப்போ யாருக்கு அப்பான்னு உரிமை இருக்கோ அவங்கக்கிட்ட தான் என்னென்னு போய் கேட்பான். அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்பான். எதிரியாக பார்க்குறவங்ககிட்ட, மா அந்த ஆள்கிட்ட சொல்லு, நாளைக்கு நான் டூர் போனோம், எனக்கு காசு தர சொல்லு. எதிரியாக பார்த்தா அப்பாவே இருந்தாலும் எதிரியாக போய் பார்த்தீங்கன்னா எதிரியாக தான் அதை அணுக முடியும். சில பேர் அப்பாவே ஃப்ரெண்டாக பாப்பா, ரொம்ப உரிமையாக, பா நாளைக்கு ஊருக்கு போகிறேன், ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், எதுவும் தண்ணி கிண்ணிலாம் இருக்காதுப்பா, பயப்பட தேவையில்ல, அமுச்சுவை அப்படின்னு அந்த உரிமையாக பேசுகிறது. இப்போ நீங்கள் ஒருத்தரோட உங்களை பொருத்திக்கிறீங்களே, கனெக்ட் பண்ணிக்கிறீங்களே, அது நீங்கள் ஏதாவது ஒரு உறவு ரீதியாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். தேவார மூவர்கள் அப்படி இறைவனோடு ஒரு உறவு ரீதியாக ஒன்று சேர்ந்தார்கள். ஞானசம்பந்தர் அப்பா என்று இறைவனோடு பொருந்தினார். திருநாவுக்கரசர் ஆண்டான் நான் அடிமை அப்படின்னு பொருந்தினார். மணிவாசகர் நான் காதலி நீ காதலன் அப்படின்னு பொருந்தினார். இதில் ரொம்ப வித்தியாசமாக நீ என் ஃப்ரெண்டு பான்னு சொல்லி தோளில் கை போட்டது ஒரே ஒருத்தர் தான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மட்டும்தான். அந்த தோழமையினுடைய ஆழம், ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நம்ம ரொம்ப உரிமையாக சில விஷயங்களை கேட்க முடியும். அப்பா அம்மா கிட்ட பேச முடியாத விஷயங்களை கூட யாருக்கிட்ட பேச முடியும்? நண்பர்கள்கிட்ட தான் பேச முடியும். சுந்தரருடைய இந்த பெருமைகளை நான் சொல்ல காரணம் என்னன்னா, இந்த ஒற்றியூர் கோயிலுக்கும் சுந்தரருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. செகண்ட் மேரேஜ் இங்கே தான் பண்ணினார். சங்கிலி நாச்சியார் செகண்ட் மேரேஜ் பண்ணது பிரச்சனை இல்லை, பண்ணிவிட்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இந்த ஊரை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் வேறு பண்ணிட்டார். இரண்டாம் திருமணமே தப்பு. அப்புறம் அந்த அம்மா விட்டு போக மாட்டேன்னு வேறு அவர் சத்தியம் பண்ணி இந்த இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எங்கே பண்ணார்? இங்கே இந்த மகிழ மரம் திருவொற்றியூர் இப்போவும் போனீங்கன்னா அந்த 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 கோயிலுக்குள்ளே அந்த இடம் இப்பயும் இருக்குது. சொல்லிவிட்டு ஆரூருடைய திருவிழாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஊரை விட்டு தாண்டி வந்துட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? அடியாராகவே இருந்தாலும் ஆண்கள் மனைவிக்கு சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி இதெல்லாம். ஊரை தாண்டிட்டாரா? நம்ம சிவபெருமான் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சத்தியம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டேன், ஒரு 2 கண்ணையை நான் எடுத்துக்கிறேன்பான்னு எடுத்துட்டார். சுந்தரருக்கு பார்வை போயிடுச்சு. எங்கே? இங்கிருந்து போன உடனே. அப்படி தன் பார்வையை இழந்த சுந்தரர் மீண்டும் எங்கே பார்வையை பெற்றார்? எங்கங்க? எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் பெற்றார்.
இப்போ நான் இங்கே வந்து பேசுகிறதுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன்ல, எங்கே சுந்தரர் கண்ணை பெற்றாரோ அந்த ஊரில் இருந்த நான் வந்து எங்கே சுந்தரர் கண்ணை இழந்தாரோ அந்த ஊரிலே வந்து பேசுகிறேன். இதுதான் ஒரு பெரிய தொடர்பு அப்படின்னு சொன்னேன். திருவொற்றியூர் அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு ஊர். பதிகங்களிலே பாடும்போது சொல்வார்கள், மாதம் மாதம் திருவிழாவை காணக்கூடிய ஒரு ஊரா. வீட்டுக்கு வீடு அரிசியை பொங்கி வாசலில் போட்டு வந்தவருக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊரா. அப்படி ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்த ஒரு ஊர் இந்த திருவொற்றியூர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ஊரிலே உரைகின்ற சிவபெருமானை நம்முடைய வள்ளல் பெருமான் பாடுகிற போது ரொம்ப அழகிய தமிழில் பாடுவார். வள்ளல் பெருமான் பாடிய திருவருட்பா பாடல்களில் பெரும்பான்மையான பாடல்கள் திருவொற்றியூரிலே உரைகின்ற பெருமானின் மீது பாடிய பாடல்கள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் ரொம்ப இங்கே இருக்கிற வடிவுடை மாணிக்கம் அம்பாள், அந்த அம்பாள் வந்து அவ்வளவு அன்பாக இருந்தார். ஏன்னா அந்த அம்பாள் இவருக்கு வந்து சாப்பாடு போட்டா அப்படின்னு இவர் நம்புறார். பசியோடு இருந்தப்போ அந்த அம்மா வந்து அந்நியார் வேஷத்தில் வந்து சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு வள்ளல் பெருமான் ரொம்ப நம்பினார். அப்படி வள்ளல் பெருமானோட ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு இடம் இந்த திருவொற்றியூர். அதனால் அவர்கள் சென்னையிலே இந்த திருவொற்றியூரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உங்களெல்லாமே இங்கே வர வைக்கணுங்கிறதுக்காக தான். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் ஒரு பக்கம், இன்னொன்று வள்ளல் பெருமானுடைய அருள் ஒரு பக்கம், ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் இந்த இடம். அதனால் நம்ம எல்லாரும் இப்போ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றியை நம் வள்ளலார் மிஷனுக்கு நம்ம எல்லோரும் ஒரு ஒருமித்த மனதோடு நாம் இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டும். சரி, எதுக்கு வந்திருக்கிறோம்? பாதி பேருக்கு இன்றைக்கி சண்டே, வேறு எந்த வேலையும் இல்லை, அதனால் வந்திருக்கிறோம். சில பேருக்கு ஆன்ம தேடலோடு வந்திருப்போம். ஏதாவது ஒன்று ஒரு தேடுதலில் இருக்கிறப்போ வந்துடும். இந்த ஆன்ம தேடலோடு வந்திருக்கோங்கிறதுக்கு சாட்சி இங்கே இருக்கிற பல பேர் 40-50 வயதுக்கு மேலே இருக்கிறது. ஆன்ம தேடல் ஒருபோதும் 20 வயதுக்கு மேலே 20 வயதுக்கு கீழெல்லாம் யாருக்கும் வராது. அப்படி வந்ததுன்னா நம்ம சமுதாயம் என்ன சொல்லுது? அவனை லூசுன்னு சொல்லுது. இப்போ ஒரு 16 வயசு பையன் எனக்கு இந்த உலகியல் பிடிக்கல அப்படின்னா அடுத்து அவங்க அப்பா என்ன சொல்லுவார்? நல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், அப்படி தானே சொல்கிறாங்க. ஆன்மீகத்தை நோக்கி, ஞானத்தை நோக்கி பயணப்படணும்னா அதுக்கு ஒரு வயசு வச்சுட்டோம். நம்ம எப்படி வச்சுட்டோம்? கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழணும், எல்லாமே முடிஞ்சிட்டதுக்கப்புறமா நீ எங்கே வரணும்? ஆன்மீகத்துக்கு வரணும். அதாவது சுகர் வந்ததுக்கப்புறம் ஸ்வீட்டை விடுற மாதிரி. சுகர் வந்ததுக்கப்புறம் ஸ்வீட்டை விடுற, அதுக்கு பேர் ஸ்வீட்டை விடுறது இல்லை, ஸ்வீட்டு ஒன்று விட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்படி தானே? அப்படி தானேங்களே? சுகர் வந்ததுக்கப்புறம் ஸ்வீட்டு விடுறது. நான் எப்போதும் சொல்வேன், இந்த உலகத்திலே பெறுவது சுலபமா இழப்பது சுலபமா? இல்லை, இப்படி வச்சுக்கோங்க, இந்த உலகத்திலே பெறுவது கடினமா இழப்பது கடினமா? பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? பெறுவது கடினம் அப்படி தான் சொல்லுவோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இழப்பது தான் கடினம். நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாயை பெறுவது கூட சுலபம். ஆனால் ஒரு 1 லட்சம் ரூபாவை நீங்கள் வாசலில் நின்று நான் வரவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்குறேன்னு கொடுத்துட முடியுமா? ஒன்றை பெறுவது சுலபம், ஒன்றை இழப்பது கடினம். இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ்வது, இதில் கிடைக்கிற சந்தோஷங்களை உள்வாங்கிக் கொள்வது சுலபம், ஈஸியாக ஜாலியாக வாங்கிக்கலாம். ஆனால் இந்த உலகியல் வேணாம்னு நீங்கள் இதுக்கு எதிராக நிற்கிறது இருக்குல்ல, அது ஈஸியா? புத்தர் இருக்கிறாரு. ரெண்டு விஷயம் இருக்குது. சாமியாராக போகிறதுல 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, வேறு வழியே இல்லாமல் சாமியாராக போகிறவங்க இருக்காங்க. ஏன்? அவருக்கு மனைவி இல்லை, நான் மனைவியை துறந்தேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் கல்யாணமே ஆயிருக்காது. இல்லை, கல்யாணம் ஆனாலும் மனைவியை துறக்கிறது ரொம்ப நல்லதுங்கிற ஒரு நிலைமையில் மனைவி இருந்திருப்பாங்க. என்ன, பல பேர் சாமியாராக வரவையான்னு கேளுங்க.
ஒன்று கல்யாணம் ஆகியிருக்காது, இல்லை கல்யாணம் ஆகி ஏண்டா பண்ணோம்னு இருந்திருக்கும். ஒன்று இந்த உலகியலை துறப்பதற்கு காரணம் இந்த உலகியலின் மீது இருக்கிற வெறுப்பு. இந்த உலகியல் அவனை வெறுத்துருக்கும், வேறு வழியே இல்லைன்னு அதிலிருந்து தன்னை துண்டித்து கொண்டு அருளியலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறது. இது பேர் அருளியலுக்குள்ளே போகிறது இல்லை. எது உண்மையான அருளியலுக்குள்ளே போகிறது தெரியுமா? உலகியலுக்குள்ளே இருந்து அது உங்களுக்கு சுகம் கொடுத்த போதும் கூட எனக்கு இனிமேல் இது வேண்டாம் என்று நீங்கள் ஒரு அடி அதிலிருந்து பின்வாங்குகிற அந்த திடம் இருக்கிறதுல அதுதான் உண்மையான அருளியலுக்குள்ளே போகிற ஒரு பெரிய விஷயம். அது யாரால் போக முடியுங்கிறதான் கேள்வி. புத்தருக்கு எல்லா சுகமும் இருந்தது. இப்போ ஒரு பிச்சைக்காரன் தெருவில் இருக்கிறவர் நான் ஒரு துறவி அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு துறவி தான், எதுவுமே தான் இல்லை, எதை துறக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் புத்தர் அப்படி இல்லை. கை தட்டினால் 10 பேர் வந்து எதிரே நின்று என்ன வேண்டும் என்று கேட்கிற ஒரு பெரிய இளவரசர், பின்னாலே அந்த நாட்டினுடைய ராஜாவாகிறார். அவ்வளவு அழகான ஒரு மனைவி யசோதரை. எந்த அளவுக்கு அழகான மனைவினா, மனைவியின் அழகு மனைவியினுடைய முகத்தில் இல்லை, மனைவி நம்மோடு பொருந்துகிற வாழ்க்கையில் அந்த அழகு இருக்கிறது. யசோதரை அவ்வளவு அழகானவள். எவ்வளவு, இவர் துறவு போகிறேன் என்று சொன்னபோது அவரின் துறவின் ஆடையை கூட எடுத்து, அவர் மிக தூர பயணம் செய்யணும்னு கனமான ஆடைகள் வேண்டாம்னு மெல்லிய ஆடைகளை புத்தருக்காக தேர்ந்தெடுத்து அதை பேக் பண்ணி புத்தர் போவதற்காக செய்தவள் புத்தருடைய மனைவி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, புத்தர் மனைவியை விட்டுட்டு போயிட்டார். புத்தர் மனைவி கிட்ட சொன்னார், புத்தர் மனைவி ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டது பெரிய விஷயம் இல்லை. தன் கணவர் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு உலகில் துறக்கிறாருன்னா அவர் அதற்கு தயாராகணும்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன்னு தன் கணவனினுடைய துறவு வாழ்க்கைக்கான துணிமணிகளை கூட எடுத்து வைத்த ஒரு மனைவி யசோதரி. ஆனால் 7 நாளில் போகிறார். குழந்தை பிறந்து 7வது நாள். யாருக்காவது தான் குழந்தை பிறந்த 7வது நாள் அந்த குழந்தையை விட்டு போக ஆசை வருமா? இப்போ தான் அந்த குழந்தை மேலேயே ஆசை வரும், அது சிரிக்கிறது, அது பார்க்கறது. தன் குழந்தை பிறந்த 7வது நாள் அதை விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறார். போனார். அரண்மனையை விட்டார், சுகபோக பதவியை விட்டார், மனைவியை விட்டார், குழந்தையை விட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதுவும் அவருக்கு துன்பத்தை தரலை, இது எல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. ஆனாலும் இந்த எல்லா இன்பங்களையும் தானாக விட்டு உலகியலில் இருந்து கழன்று அருளியலை நோக்கி போனார்களே, அந்த அடியை எடுத்து வைக்கிற இடம்தான் உண்மையிலேயே நாம் நம்ம ஆன்மீக பயணத்தினுடைய முக்கியமான அடியை எடுத்து வைக்கிறோம்னு அர்த்தம். அப்போ எல்லாரும் வீட்டை திறந்தால் தான் வாழ்க்கை வருமா? அப்போ தான் நம்ம வள்ளல் பெருமான் வரார். வள்ளல் பெருமான் இப்போ நமக்கு இந்த ஸ்கூல்லலாம் ஒரு சில ஆசிரியர்கள் இருப்பாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, நம்ம வழியிலே வருவாங்க, நம்ம வழியிலே வந்து திருத்துவாங்க. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் எப்படின்னா அவர் நம்ம வழிக்கே வரார். எப்படியும் நம்ம எல்லாரும் கல்யாணத்தெல்லாம் விட்டுட்டு உலகிலெல்லாம் விட்டுட்டு உடனே எல்லாம் வெளியே வர மாட்டோம். வந்தாலும் மனதளவில் வரமாங்கிறது தான் கேள்வி. ஏன் இன்றைக்கி பல செய்திகள் என்ன பார்க்குறோம், திடீர்னு ஒரு மடத்தோட ஆதீனமாக இருக்கிறாரு, பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்ட்டு அவர் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. ஆதீனத்துக்கு துறவி ஆகிட்டாரு, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு? கல்யாணம் பண்ணிக்கிறவங்கிற எண்ணம் இருக்கிறவர் எப்படி ஆதீனத்துக்கு மடாதிபதி ஆக முடியும்? ஆக முடியாது. உலகத்துக்காக எனக்கு வேண்டாங்கிறது வேற, உண்மையிலேயே உங்களுக்கு அது வேண்டான்ற மனசு வந்துச்சா? இல்லை. இப்போ நீங்கள்லாம் இங்கே ஏன் வந்திருக்கீங்கன்னு என்னை கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆன்மீக தேடல் இருக்குது. உங்கள் ஆன்மீக தேடலுக்கு, உங்கள் ஆன்மீக பசிக்கு வள்ளல் பெருமான் ஏதாவது ஒரு விருந்து தருவாரா என்று நீங்கள் என்னை கேட்டால் மன்னிக்கவும், வள்ளலார் ஒருபோதும் உங்களுக்கு விருந்து தரமாட்டார். வள்ளலார் உங்களுக்கு நல்ல மருந்தே தருவார் என்று நான் சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க, அம்பலத்தரசே அருமருந்தே. வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம் ஒரு மருந்து. அது கசக்கிற மருந்தானா இல்லை. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தேங்கிறார். ஒரு மருந்து விருந்தாக முடியுமா? என்னங்க, ஒரு மருந்து விருந்தாக முடியுமா? ஒரு மருந்து விருந்தாக முடியும் என்றால் அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம். அதுதான் இந்த சன்மார்க்கம். ஒரு மருந்து விருந்தாக முடியும்னா அதுதான் இந்த சன்மார்க்கம். இப்போ நீங்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா விருந்துக்கு வந்துருக்கீங்க. ஒரு மணிக்கு மேலே ஒரு விருந்து இருக்கே, அந்த விருந்து இல்லை.
நீங்கள் எல்லாம் சன்மார்க்கம் என்கிற மருந்தை விருந்தாக்கி கொள்வதற்காக வந்திருக்கிறீங்க. இப்போ வந்ததுலேருந்து உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அதுதான், உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அந்த விருந்து தான், மருந்து விருந்தாக கொடுத்தாங்க. அது எத்தனை பேர் உள்வாங்கிக்கிட்டோங்கிறது அவங்களுடைய தனிப்பட்டது. நான் இன்னொரு விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன். சில பேர் பாராயணம்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது பாராயணத்தை ஒருமுகமாக கேட்க முடியல நம்மளால். ஒரு 60 டிகிரியில் இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டு பார்த்தோம், செட் ஆகலைன்னு உடனே இந்த பக்கம் ஒரு 40 டிகிரி திரும்பி கேட்டு பார்த்தோம், அதுவும் செட் ஆகலைன்னு உடனே ஒரு 30 டிகிரி பின்னாடி சாஞ்சி கேட்டு பார்த்தோம், அப்பயும் செட் ஆகலைன்னு உடனே அவங்க பாட்டு பாடட்டுன்ட்டு நம்ம அமைதியாக விட்டுட்டோம். ஏன் உங்களால் இந்த பாராயணத்துக்குள்ளே ஒன்றிணைய முடியல? சில பேர் ஒன்றிணைந்திருப்பீர்கள், சில பேர் முழுதாக ஒன்றிணைந்திருப்பீர்கள், நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக இதில் சில பேரால் ஒன்றிணைய முடியாமல் இருந்திருக்கும். அது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதுகு வலிப்பாலாம் சொல்கிறது அது இல்லை, ஏதோ ஒரு காரணம். நம்மளால் இந்த பாராயணத்தில் சில நேரங்களில் முழுசாக ஈடுபாடாக வர முடியல அப்படின்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய தீவினை பயன் உங்களை சேர விடலை. நம்ம ஒரு வினை பயன் வச்சுருக்கிறோமே, அதை நம்மளை சேர விடாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஏன்? நீ பாராயணத்தில் சேர்ந்துட்டா உன் தீவினை பயன் போயிடும். அது ஏன் உங்களை சேர விடலை? அது பயப்படுது. ஏன்? அதுக்கு ஆபத்தாக போகுது இப்போது, அதனால் அது உங்களை சேர விடலை. ஒருவேளை நீங்கள் இந்த பாராயணத்தில் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த தீவினை பயன் போயிடும், அதனால் அது உங்களை சேர விடாமல் தடுக்குது. இப்போ போட்டி யாருக்கு? உங்களுக்கும் உங்கள் தீவினை பயனுக்கும் போட்டி. பாராயணத்தில் அந்த போட்டியில் சில இடங்களில் சிலர் ஜெயிச்சிருப்பீங்க, தீவினை தோற்றுருக்கும். பல பேருக்கு தீவினை ஜெயிச்சிருக்கும், நீங்கள் தோற்றுருப்பீங்க. இப்போ சத்சங்கத்துக்கு வந்திருக்கிறோம், 2ஆம் கட்ட போட்டி. இப்போ இந்த சத்சங்கத்தில் யாரெல்லாம் உள்வாங்கி கவனிக்க போகிறீங்கன்னா, யாரெல்லாம் தீவினையோடு எதிர்த்து நின்று ஜெயிக்கிறீங்களோ அவங்களாம் கேட்க போகிறீங்க. யாராலாம் கேட்க முடியலையோ அவங்களாம் தீவினை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படியெல்லாம் மிரட்டி உங்களை உட்கார வைக்கணும் பார்த்தீங்களா? உண்மை. வள்ளலார் சொல்கிறாரு, வல்லால் உன்னை பாட பாட வாய்மணக்குமே, வஞ்ச வினைகள் எனைவிட்டோடி தலைவணக்குமேங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், இறைவனை பாடினால், வாயார பாடினால் வஞ்ச வினைகள் எனைவிட்டோடி தலைவணக்குமே. நீங்கள் இறைவனுடைய பற்றிய பாராயணங்களை வாயார பாடினால் பாட பாட உங்கள் வினைகள் உங்களிடமிருந்து வெளியே வந்து உங்கள் முன்னால் கைகட்டி நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்குமா. அதுக்கு தான் இப்போ பாராயணம் பண்ணாங்க. இவ்வளோ நேரம் ஏன் இவ்வளோ பெரிய பாராயணம் பண்ணாங்கன்னா, அவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக உங்களுடைய வினை பயனெல்லாம் வெளியெடுக்கிறாங்க. இந்த அக்குபஞ்சர் இதெல்லாம் போனீங்கன்னா கண்களுக்கு தெரியாத தசை பிடிப்புகள்லாம் வெளியில் எடுக்கிறான்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ நேரம்னா, உங்களுக்கு தெரியாது, உங்கள் தீவினை பயனை உங்ககிட்ட இருந்து வெளியே எடுக்க முயற்சி பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆமாம், ஆப்ரேஷன் லெவலுக்கே போயிட்டார். ஆமாம், இது ஒரு ஆப்ரேஷன் தான், கண்ணுக்கே தெரியாத ஒரு இன்விசிபிள் ஆப்ரேஷன். உங்களுடைய தீவினை பயனை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான முயற்சி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியை என்கிட்ட இப்போ ஒப்படைச்சிருக்கிறாங்க. அடுத்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு உங்களை அமைச்சிருக்கிறாங்க எல்லாரையும். நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற தலைப்பு எல்லாருக்கும் தெரிந்த 3 விஷயங்கள் தான். ஒரு மனிதன், தலைப்பெல்லாம் பார்த்தீங்களா? அதாவது ஏன்னா இப்போல்லாம் பேச்சாளர்களே பார்க்குறது இல்லை, அப்படியே தான் உட்காந்துக்கு. ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு உலகம். தமிழ் இலக்கணப்படி அது ஓர் உலகம்னு வரணும், இதனால ஒரு உலகம்னு போட்டிருக்காங்க, தப்பு இல்லை, இருந்துட்டு போகுது. ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஓர் உலகம். இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். சிந்திப்பதற்கு முன்னால் நான் உங்களுக்கு பாரதியாரினுடைய ஒரு பாடலை உங்கள் எல்லாருக்கும் முன்னாலும் சமர்ப்பணம் செய்துவிட்டு நான் என்னுடைய இந்த சத்சங்கத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ, இனிமே தான் தொடங்கவே போறியா அப்படிங்கிறீங்களா? பயப்படாதீங்க. பாரதியார் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு ஒரு பாட்டு இருக்கும்.
அதில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நீங்கள் இந்த சத்சங்கத்தினுடைய நிறைவில் ஒரு 3 விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த 3 விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன். முதல்ல என்ன கேட்கிறார் பாருங்க, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கணுமா? விசையுறு பந்தினை போல் இருக்கணுமா? அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒரு பால் எடுக்கிறேன் கையில், அது இப்படி அடிச்சேன்னா நான் எப்படி அடிக்கிறேனோ அவ்வளோ வேகத்தில் அந்த பால் போதில்லை. அந்த மாதிரி என் மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி என் உடம்பு செய்யணுமா? நம்ம எழுந்துருமா, ரொம்ப நேரமாக எழுந்துருந்தாமா இருக்கிறேன், இன்னும் எழுந்துக்க முடியலமா அப்படிங்கிறோம்ல. நம்ம உடம்பு மனசு சொல்கிறது செய்கிற அளவுக்கு இல்லை. மனசு இருக்கிற வேகத்துக்கு உடம்பு இருக்குதா? இல்லை. எல்லாரும் கையை தூக்குங்கன்னா சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கை தூக்க ஆரம்பிப்போம். ஏங்க இப்போ தான் தூக்குறீங்க? நான் தூக்கி அரை மணி நேரம் ஆகுதுங்க, இப்போ தான் தூக்கினே இருக்கு, கை முடியல. பாரதி கேட்குற முதல் விஷயம் அதுதான். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன். நசைனா என்னங்க? நசைனா என்னங்க? பரவாயில்லையே. எப்பவுமே நானும் பார்க்குறேன், நம்ம சத்சங்கத்துக்கு யாராவது தெரியாதவங்க வருவான்னு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சவங்க தான் வந்து உட்காந்துட்டு என்னை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கு. ஆசை, நசைனா ஆசை. நசை அரு மனம் கேட்டேன். நம்ம மனசு எப்படி இருக்கணுமா? ஆசையை அறுக்கிற மனமாக இருக்கணும். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். யார் சொல்கிறது? திருமூலர். கடவுள் மேலே கூட ஆசை வைக்காதறாங்கிறார். ஆசையே வைக்காத, அப்போ நான் கடவுள் மேலே ஆசை வச்சுக்கிறதே, கடவுள் மேலே கூட ஆசை வைக்காத. ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். நசை அரு மனம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். நம்மளுடைய அறிவு எப்படி இருக்கணுமா? அசையக்கூடாது. அசையக்கூடாதுன்னா என்னங்க? நம்ம அறிவோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ இன்னைக்கு பல பேர் சத்சங்கத்துக்கு வரல. ஏன்னு நினைக்கிறீங்க? அசை உரு மதி. அது ஏன்? போகலாம், போகாமல் போனாலும் என்ன, போகாமல் இருந்தாலும் நல்லா தானே இருக்கும். வெயிலாக இருக்கு, இல்லை இருந்தாலும் பரவாயில்ல போகலாம், இல்லை வேணாம் வெயிலாக தான் இருக்குது போக வேணாம். அசை ஒரு மதி. அது அசைவர மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ சொல்லடி சிவசக்தின்னு பாரதி கேட்டார்ல. இந்த 3 விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கேட்கணும். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல், நசையறு மனம், அசைவரு மதி. இந்த 3ம் நீங்கள் கேட்டு பெறுங்கள். யாருக்கெல்லாம் இந்த 3ம் கைகூடுகிறதோ உங்கள் ஆன்மீக வாழ்க்கை மிக பிரகாசமாக உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பது சத்தியம். இந்த 3ஐயும் நாம் கேட்டு பெற வேண்டும். இதை ஒரு பெரிய பிரார்த்தனையாக இந்த நேரத்தில் நம்ம வச்சுட்டு நம் தலைப்புக்கு நம்ம போகலாம். ஒரு மனிதன், இங்கே யாரெல்லாம் மனுஷங்க? இன்னும் ஒருத்தர் கூட கை தூக்கலன்னா ரொம்ப தைரியமாக இருக்கீங்க நினைக்கிறேன். சில பேர் நான் தெய்வம்னு கூட நடிச்சிருக்கலாம், நான் தெய்வ பிறவிப்பாளா கை தூக்க மாட்டேன். பாருங்க, மனுஷங்கன்னா என்னன்னு ஒரு அளவுகோல் வேணும். கை கால் முளைத்ததெல்லாம் மனுஷன் ஆயிடுமா? அப்படியா? கிடையாது. மகாகவி பாரதி தான் சொல்லுவார், நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், என்னை உட்பட எல்லாரையும் பார்த்து சொல்கிறார். நம்மளாம் யாருன்னு நம்மளை மனுஷங்க லிஸ்ட்லேயே பாரதி வைக்கலை, தெரியுங்களா? பெரிய கவி சக்கரவர்த்தி கம்பனையே எங்கே தெரியுமா வச்சாரு? கம்பனை புகழ்றார். எப்படி புகழ்றாருங்க? ஒருத்தர் எப்படி புகழலாம்? ராஜா, தெய்வம், தேவதேவன், இப்படிலாம் புகழலாம். பாரதி எப்படி தெரியுமா புகழ்றாரு? கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும். கம்பருக்கு என்னங்க புகழ்ச்சி கொடுக்குறாரு? கம்பன் ஒரு மனுஷன் வாழ்ந்ததே, அவன் மனுஷன் தானையா, அதாவது தடியா. கம்பன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்ததும்னா அப்போ அடுத்து நீ கேள்வி கேட்கணும், அப்போ நம்மலாம் கம்பனையே அவர் எங்கே வைக்கிறாரு? கம்பன் என்றொரு மனிதன் வாழ்ந்ததுமா, கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும்.
இப்போ அடுத்து நான் கேட்கணும்ல, ஏங்க கம்பரையே நீங்கள் மனுஷ லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களே, அப்போ எங்களெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, பாரதி சொல்கிறார் நம்ம எல்லாரையும், உண்டு உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக மானிட பூச்சிகள்ன்றார். யாரை? நம்மளெல்லாம் என்னன்னு சொல்கிறாருங்க, பூச்சி வகையாரால் வச்சுக்கிறார். நம்மளெல்லாம் மனுஷ வகையாராலே வைக்கலை. அதுவும் நம்ம என்ன மாதிரி பூச்சியா? சாதாரண பூச்சி இல்லையா? உண்டு உறங்கி சாப்பிட்றதும் தூங்குறதும், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன செய்வோமா? இடர் செய்து அப்படின்னா என்ன? ஒன்று அடுத்தவனுக்கு நாசமாக போனால் ஏதாவது செய்வான், இல்லை அவனுக்கு அவனே நாசமாக போக ஏதாவது செஞ்சுப்பான். இதான் அவன் செய்வான். உண்டு உறங்கி இது ரெண்டும் இல்லாத மீதி நேரம் என்ன செய்வானா? இடர் செய்து, அப்புறம் கடைசியில் என்ன தான் பண்ணுவான்? செத்து தான் போகிறான், வேற என்ன பண்ண போகிறான்? அதுதான் அவன். உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக மானிட பூச்சின்றார். நம்மளாம் சாதாரண மானிடம் கூட நம்மளாம் கலக மானிடம்ங்கிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த இயல்பு இருக்கா இல்லையா பாருங்க. ஒரு மாமியார்னு ஒருத்தவங்க ஸ்டாண்டில் நின்னாங்கன்னா, மருமகளோட 1000 சண்டை இருந்தாலும் மகன் வரும்போது சொல்லாமல் இருக்கிறாங்களா? தான் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே டைமென்ஷனில் சொல்லுவாங்க. மருமக அவன் கணவர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறாங்களா? அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே டைமென்ஷனில் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு அந்த கலகம் செய்கிறதுலேயே தான் இருப்போம். எல்லாத்துலேயும், வேலை செய்கிற இடத்துல, அரசியலில், எல்லாத்துலேயும். பாரதி சொல்கிறார், இவங்கெல்லாம் பூச்சிங்கிறார். நம்மளெல்லாம் மனுஷங்க இல்லைன்ட்டார் பாரதி. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்லலை, பாரதி சொல்கிறார் நம்மெல்லாம் பூச்சிங்கிறார். இப்போ யார் மனிதர்கள்னா கம்பன் மனிதன்கிறார். இப்போ வேற யார் மனுஷங்க? மனிதர்கள் என்றால் யார் என்று தொல்காப்பியர் ஒரு இலக்கணம் சொல்கிறார். ஒரு உயிர்களை வகைப்படுத்தும் போது சொல்கிறார், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அதனோடு மூக்கேன்னு ஒரு இலக்கணம் வகுக்கிறார். யார்? தொல்காப்பியர். இப்போ சொல்கிறாரு, எதுக்கெல்லாம் தொட்டா உணர்கிற அறிவு இருக்குதோ அதெல்லாம் ஓர் அறிவு. அதுக்கு அந்த ஒரு அறிவு மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா எதுங்க? தாவரங்கள். தாவரத்துக்கு தொட்டா உணரும். எப்படிப்பா நீ சொல்கிறேன்னா, தொட்டாச்சிலிங்கியை போய் தொட்டு பாருங்க, தொட்டால் உணரும். அதனால் தாவரங்கள் ஓர் உயிர். தொட்டால் உணர்வதோடு நாக்கால் சுவைக்கிற தன்மை இருப்பதெல்லாம் ஈருயிர். தொட்டு நாக்கால் உணர்வதோடு முகர்கின்ற தன்மை இருப்பதெல்லாம் மூவுயிர். இந்த மூன்றோடு கேட்கும் திறன் இருந்தால் 4. இந்த 4ஓடு பார்க்கும், 3 பார்க்கும், 4 கேட்கும், அதுக்கப்புறம் 5 சுவைக்கும், 6வது நமக்கு என்ன தெரியுமா சொன்னார்? நம்ம இப்போ 6 அறிவுக்கு வந்துட்டார். இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது. தொடு உணர்வு இருக்குது, கேட்குறது இருக்குது, பார்க்குறது இருக்குது, நுகர்றது இருக்குது, சாப்பிட்றது இருக்குது, 5மே இருக்குது. இப்போ மனுஷனை எதில் சேர்க்கறது? இப்போ மனுஷனுக்கு ஒன்று எக்ஸஸாக வேணும்ல, இதுக்கிட்ட இல்லாதது. எதுக்கிட்ட இல்லாதது? நாய்கிட்டையோ நரிக்கிட்டையோ இல்லாத ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. என்ன சொல்லுங்க பார்ப்போம். தொல்காப்பியருடைய இந்த பாட்டை யாராவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க. என்ன தெரியுமா சொன்னார்? ஆறறிவதுவே அது என்னவா? மனமேங்கிறார். அப்படின்னா என்னவா? மனசு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எதுக்கும் கிடையாது. மனசு மனுஷனை தவிர வேற எதுக்குமே கிடையாது. எப்படிப்பா நீ சொல்ற? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உண்மை. எங்கேயாவது ஒரு அணில் மனசில் நான் ஆசையை வளர்த்துட்டேன், நான் இந்த மரத்தோடவே வாழ்வேன்னு ஆசையை வளர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்குதா? கிடையாது. மனசு இருக்கிற இடத்துல தான் என்னெல்லாம் வரும் பாருங்க. ஆசை வரும், கோபம் வரும், களவு வரும், எல்லாம் எங்கே வரும்? மனசு இருக்கிற இடத்துல தான் வரும். இந்த மனசு யாருக்கு இருக்கான்? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கான். 6 அறிவுன்னு தொல்காப்பியர் எதை சொல்கிறாரு? மனம் என்கிற ஒன்றை சொன்னார். மனம் எதற்கெல்லாம் இருக்கிறதோ அவனெல்லாம் மனிதன். ஆனால் அந்த மனம் என்னவா இருக்கணும்? அதுதான் அடுத்த கேள்வி. அந்த மனம் நல்ல மனமாக இல்லாததால் தான் நம்மை பாரதி பூச்சின்னு சொன்னார். ஏன்னா அந்த மனசு நல்லது செய்யலை, அது பண்ணதெல்லாம் கலகம், அதனால் அதை பூச்சின்னு சொன்னார். அப்போ யார் மனிதர்? நம்ம மனுஷங்களை பற்றி பேசினுக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு போன ஒருத்தரை சொல்கிறேன். இதே ஒற்றியூர் கோயில்னு தான் நினைக்கிறேன். நான் சரியாக சொல்கிறேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே
ஒரு நிர்வாண துறவி ஒருவர் இருந்தார். இங்கே தானே ஒரு நிர்வாண துறவி ஒருவர் இங்கே இருந்தார். பாருங்கள் எவ்வளோ சரியாக இந்த இடத்துக்கு பொருந்துது. அந்த நிர்வாண துறவி ஆடை இல்லாமல் இருப்பார். இப்போது நமக்கு ஆடை இல்லைங்கிறதுக்கு ஒரு கூச்சம் வருது. அது ஆடை இல்லைன்னா வருது. குளிக்கும் போது நிர்வாணமாக குளிக்கிறோம், நமக்கு ஏதாவது கூச்சம் வருதா? இல்லை. எப்போ அந்த கூச்சம் வருதுன்னா யாராவது பார்த்தா நமக்கு அந்த நிர்வாணம்ங்கிற கூச்சம் வருது இல்லை. ஆனால் இந்த நிர்வாண துறவி ஆடை இல்லாமல் இருப்பார். ஏன்னா அவர் எதிர போகிற எவனை பார்த்தாலும் மனுஷங்கிற உணர்வே கிடையாது. ஏன் இப்போ ஒரு நாய் முன்னாடி நான் நிர்வாணமாக நின்னா எனக்கு என்ன கூச்சம்? ஒரு எருமை முன்னாடி நான் நிர்வாணமாக நின்னா எனக்கு என்ன கூச்சம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? இந்த கோயிலுக்கு வர போகிறவங்கெல்லாம் பார்த்தினமா சொல்லுவாரான், அதோ பாரு நாய் போதும் பாரு, இந்த நரி போகுது, இந்த கழுத போகுது. யாரை? கோயிலுக்கு போகிறேன் நம்மளெல்லாம். இப்போ ஒரு வேளை இப்போ இருந்திருந்தாருன்னா நமக்கு என்ன பேர் வச்சுருப்பாருன்னு தெரில. டைனோசர் போதுன்னு கூட சொல்லியிருப்பார் நம்மளெல்லாம். ஆமாம், ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அந்த வாசனை. நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம சமையல் அறையில் அம்மா காசு போட்ட ஒரு டப்பா இருக்கும், அதுக்கு பேர் பெருங்காய டப்பான்னு பேர். காசு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டப்பாவில் பெருங்காயம் இருக்காது. அந்த டப்பாவை நல்லா 10 முறை கழுவி கூட வச்சுருப்பாங்க. ஆனாலும் அந்த டப்பாவை திறந்து மோந்திங்கன்னா பெருங்காய வாசனை வரும். அந்த மாதிரி சில பேர் மனித தேகம் எடுத்த பின்னும் கூட இதற்கு முன்னால் வாழ்ந்த நாய், நரி, கழுத பிறவியினுடைய வாசனை சில பேருக்கு இன்னுமே இருக்குது. அந்த நிர்வாண துறவிக்கு அது தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், எப்போ யார் போனாலும் உடை போட மாட்டார். ஏன்? இங்கே மனுஷனுங்களே இல்லை, நான் ஏன் நிர்வாணமாக இருந்தால் எனக்கு என்ன பிரச்சனை? யாராவது நடந்து போகும்போது நாய் போதுப்பார், அதோ நரி போதுப்பார், எருமை போதுப்பார், கழுத போதுப்பாரும்பார். கோவம் வரும் எல்லாருக்கும். என்ன இவர் நம்மளை போய் கழுதங்கிறாரு, எருமைங்கிறாரு. அப்படி இருந்த ஒரு சமயத்திலே வள்ளல் பெருமான் இங்கே வரணும்னு வரார். அப்போ அவருடைய அணுக்க தொண்டர்கள் சொல்கிறாங்க, சாமி இந்த பக்கமாக போவேனா, அங்கே ஒரு துறவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாரையும் பேசுகிறாரு, அந்த பக்கமாக நம்ம போவேனா. வள்ளலார் சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டு நேராக போனார். பாருங்க, வள்ளலாரை பார்த்தவுடன் அந்த துறவி வேக வேகமாக ஓடி ஒரு துணியை எடுத்து தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்து கொண்டார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, என்ன நிர்வாணமாக இருக்கிறவர் முதல்ல ஒரு நிர்வாணத்தை மறைக்கிறாருன்னா இதோ ஒரு உத்தம மனிதன் போகின்றான் என்று வள்ளல் பெருமானை பார்த்து சொன்னார். மனிதன் என்கிற ஒரு புள்ளிக்கு பின்னால் மனித பூச்சிகளாக நாம் இருக்கிறோம். மனிதன் என்கிற புள்ளிக்கு அந்த பக்கம் உத்தம மனிதனாக வள்ளலார் இருக்கிறார். எதற்காக இந்த சத்சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், மனித பூச்சிகளாக இருக்கிற நாம் எல்லாம் உத்தம மனிதர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஞான சத்சங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நேராக உத்தம மனிதன் ஆக முடியாது. முதல்ல நம்ம என்ன ஆகணும்? மனுஷனாகும். நடுவில் ஒன்று இருக்குது இல்லை, நம்ம முதல்ல இப்போ மனுஷனாகும். இப்போ அந்த துறவி நம்மளை பார்த்து உத்தம மனிதன் போகின்றான்னு சொல்ல தேவையில்லை, அட்லீஸ்ட் மனுஷன் போகிறானாவது நம்மளை சொல்லணும்ல. அதுக்கு நம்ம என்ன தயாராகிறோன்றத நம்ம மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன், இந்த தலைப்பில் நாம் பார்க்கிறோமே, அந்த ஒரு மனிதன் என்று இந்த ஆன்மீக வரலாற்றில் ஒரு உத்தம மனிதன் என்கிற பெயரிலே நிற்கிறவர் நம் வள்ளல் பெருமான் என்பதை நாம் இந்த நேரத்திலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உத்தமன் என்பது ரொம்ப அழகான வார்த்தை. நீங்கள் எல்லாம் உத்தம மனிதராக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இப்போ வள்ளலார் சொல்வார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அங்கேயும் உத்தமர் வரா இருப்பாருங்க. ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் கேட்கிறார். நான் யோசித்தேன், ஒருமையோடு உன்னை வணங்குகின்றவர்கள் உறவு வேண்டும்னு எழுதினாலே போதும். அது ஏன் நடுவில் ஒரு உத்தமர் எடுத்துன்னு வந்து வச்சார் வள்ளலார்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்றோர் உறவு வேண்டும் கூட எழுதலாம். ஏன் அங்கே உத்தமரை வச்சார்னா, வள்ளலார் நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லாங் விஷன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய நீல பார்வையிலே அவர் பார்த்து சொன்னார், என்ன இல்லைடா, எதிர்காலத்தில் ஒருமையோடு இறைவனை வேண்டுகிறேன்னு சொல்லி நிறைய பேர் கிளம்புவானுங்க, சாமியார் வேஷம் போட்டிருப்பானுங்க, காவியில் இருப்பானுங்க,
நான் தான் கடவுள்னு ஆசீர்வதிப்பானுங்க, ஆனால் உத்தமனாக இருக்க மாட்டானுங்கடாங்கிறார். பார்க்க எல்லாரும் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற மாதிரி தான் தெரிவாங்க. என்ன சார், இறைவனுடைய திருப்பாதத்திற்கு மலர் பொழிகின்ற எல்லா கரங்களும் உத்தம கரங்களா என்ன? ஒரு கோயிலில் எல்லா அநியாயமும் பண்ணுறான் ஒரு அரசியல்வாதி, கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறான், அவன் நீளத்துக்கு ஒரு மாலையை வாங்கி சாமிக்கு போடுறான். அவனை பார்த்து ஒருமையுடன் நினைது திருமலர் அடி நினைக்கின்ற அப்படின்னு சொல்ல முடியும்? அவன் உத்தமன் இல்லையே. உன்னை நினைக்கிறான், மாலை போடுறான், உத்தமனாக இருக்கானா? சரி, இந்த வரிக்கு பின்னால் இருக்கிற பெரிய ஆழம் என்ன தெரியுமா? இறைவனை வணங்குவது ஒரு பக்கம், உத்தமனாய் இருப்பது ஒரு பக்கம். இறைவனை வணங்குகிற எல்லோரும் உத்தமனாய் இருப்பதில்லை, உத்தமனாய் இருக்கின்ற எல்லோரும் இறைவனை வணங்குவதில்லை. எப்போது இறைவனை வணங்குவதும் ஒருவன் சுய ஒழுக்கத்தோடு உத்தமனாய் இருப்பதும் ஒன்று சேருகிறதோ அந்த உறவு தான் நல்ல உறவு என்று வள்ளலார் நமக்கு காட்டுகிறார். ரொம்ப ஆழமானது இது. ஏன்னா எல்லாரும் தான் இறைவனை வணங்குறான். ஏன் கொலை பண்ணுறவன் கடவுளை வணங்கலையா? திருடுறவன் கடவுளை வணங்கலையா? சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோமே சார், ஒரு விநாயகர் கோயிலில் 18 முறை விநாயகரை சுற்றி வந்து 18 தோப்புக்காரனை போட்டுட்டு உண்டியில் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ என்னன்னா அந்த பழிக்கு விநாயகரை கூட சேர்த்துக்கிறான். ஏன்? உன் மேலே பக்தியாக இருக்கிறம்பா, எனக்கு தேவைப்படுது. சுந்தரர் வந்து பாடும்போது தங்க காசு கொடுத்தாய் அல்லவா, நான் வந்திருக்கிறேன், உன்னிடம் கொடுக்க காசு இல்லை என்று கவலைப்படாதே, இந்த உண்டியலை எடுத்துக்கொள்ளுகிறேன், எடுத்துன்னு போயிட்டா சரியாயிடுமா? இப்போ அவனுக்கு பக்தி இருக்கு, அவனுக்கு பக்தி இருக்கு தானே 18 தோப்புக்காரனை போட்டான். அவன் பயம் இருந்திருக்குல்ல, இல்லைனா தூக்கிட்டு போயிருந்திருப்பான். அவன் ஏன் 18 தோப்புக்காரனை போட்டான்? பிள்ளையாரை நம்புறான், பிள்ளையாரை நம்புறதால தான் 18 தோப்புக்காரனை போட்டான். ஆனால் ஏன் திருண்ணா? உத்தமனா இல்லை. பக்தி செய்கிற எல்லாரும் உத்தமனாயிட முடியுமா? இல்லையே. ஆனால் பக்தி ஒருவனை கொஞ்சம் கொஞ்சமாக உத்தமனாக்க செய்யும். அதுதான் வள்ளலார் சொல்றார், பக்தியின் பிரயோஜனம் கரண சுத்திங்கிற. ஒரு நல்ல பக்தி உங்களை என்ன ஆக்கணும்? உத்தமனாக்கணும். ஆனால் முதல்ல இங்கே நல்ல பக்தியே இல்லை. நமக்கு பக்தினாலே என்னன்னு தெரியல. இப்போ வள்ளலார் நமக்கு கொடுக்குற பெரிய ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? பக்தியோடு ஒழுக்கமும் இருக்கணும். நம்ம ஒழுக்கம் தனியாக வச்சிருக்கிறோம், பக்தியை தனியாக வச்சிருக்கிறோம். யார் ஒருவர் பக்தியும் ஒழுக்கமும் ஒரு சேர இருக்கிறார்களோ அவர்கள் உத்தம மனிதனாகலாம் என்கிற பேர் உண்மையை வள்ளலார் நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் இன்றைக்கி எடுக்க வேண்டிய முதல் சங்கல்பம், நம்ம எல்லாரும் பக்தியோடு இருக்கிறோம், உத்தமனாக இருக்கிறோமா? இல்லை, நிறைய பேர் உத்தமனாக இருப்போம், பக்தியோடு இருக்கிறோமா? இந்த நாளிலே இருந்து நம்மளுடைய பக்தியும் நம்முடைய ஒழுக்கமும் ஒரே புள்ளியில் சேர்வதற்கான முயற்சியிலே நாம் செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும். இதுதான் முதல் சங்கல்பமாக எடுக்கும். இப்போ ரெண்டாவது, ஒரு குடும்பம். நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது, எல்லாருக்கும் ஒரு குடும்பம் தான் இருக்கும். இப்போல்லாம் 2 குடும்பம் சட்டப்படி அலோவ் பண்ணுறது இல்லை. வள்ளல் பெருமான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறார். வள்ளல் பெருமானுக்கு ஒரு குடும்பம் இருந்தது தெரியுங்களா? என்னங்க, வள்ளல் பெருமானுக்கு மொத்தம் 3 மனைவிகள் தெரியுங்களா? எந்த வள்ளல் பெருமானை பார்த்து சொல்கிறேன்ட்டு கேட்குறீங்களா? சார், வள்ளலாருக்கு 3 மனைவி 8 பிள்ளை, யாருமே சொல்லலை, அவரே சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்லவா? வள்ளலாருக்கு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே 3 மனைவிங்க இருக்கிறாங்க. ஐயா ஆச்சரியப்படுறார், இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. வள்ளலார் சொல்கிறாருங்க, நம்ம எல்லாருக்கும் 3 மனைவி இருக்காங்க. பெண்களாக இருந்தால் 3 கணவர், 8 குழந்தைங்க இருக்கு. யாருக்கு? நம்ம எல்லாருக்கும். யார் சொல்கிறது? வள்ளலார் சொல்கிறார். எங்கேப்பா சொல்கிறது? எங்கள் வீட்டில் சொல்லவே இல்லையப்பா அடிக்கிறீங்களா? வள்ளல் பெருமானின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் நம்முடைய காஞ்சிபுரம் திருமழிசை என்கிற ஊரை சேர்ந்த, சென்னை திருமழிசை ஊரை சேர்ந்த வைத்தியலிங்கம்ங்கிற ஒரு அன்பர் வள்ளலாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு ஒரு மகன், அவர் பேர் முத்துசாமி அப்படின்னு. முத்துசாமிங்கிற பேரை நான் இங்கே சொல்கிறதுக்கு இன்னொரு பெரிய பொருத்தம் என்னென்னா, வள்ளலாருடைய திருவருட்பாவை நூலாக தொகுப்பதற்கு முன்னாலேயே அவருடைய பாடல்களை இந்த ஒற்றியூர் கோயிலில் பாடி பிரபலப்படுத்தியவர் முத்துசாமி. அவர் இந்த நேரத்தில் நம்ம நினச்சி நன்றி சொல்லணும். திருவருட்பா என்ற நூலே உருவாவதற்கு முன்னால், திருவருட்பா என்கிற புத்தகமே வருவதற்கு முன்னால்
வள்ளலாருடைய பாடல்களை கோயில்களில் பாடி எல்லாரையும் பாட வைத்த பெருமை, அதுவும் இந்த திருவொற்றியூர் கோயிலில் பாட வைத்த பெருமை முத்துசாமி என்கிற வள்ளலாருடைய அணுக்க தொண்டர். ரொம்ப பெரிய சிவபக்தர், வீரசைவர். அவருக்கு கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. கல்யாணம் ரொம்ப ஆசையாக வள்ளல் பெருமானையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. வள்ளலார் இந்த உலகியல் திருமணங்களில் கலந்துக்கிறதுக்கு அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அவர் போல, இப்போ கல்யாணத்துக்கு போல அப்படின்றதால ரொம்ப வருத்தப்பட்டார். யாருங்க? முத்துசாமி ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ வள்ளலார் என்ன பண்ணார், நான் ஏன் கல்யாணத்துக்கு வரலைங்கிறத ஒரு கடிதமாக போட்டார். நான் வேணால் அந்த கடிதத்தை பற்றி விவரமாக இப்போ சொல்கிறேன், எல்லாரும் அதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம எல்லார் கல்யாணத்துக்கும் போகிறது இல்லைல்ல, நம்ம நிறைய கல்யாணத்துக்கு போகிறதில்ல. ஏன்பா கல்யாணத்துக்கு வரலன்னாங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த பாட்டை அமுச்சு விட்ருங்க. திரும்ப அவங்க பரம்பரையில் எந்த கல்யாணத்துக்கும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. யாருமே உங்களை அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கே வான்னு கூப்பிட மாட்டாங்க. வள்ளல் பெருமான் ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதத்தை பாடலாக எழுதுகிறார். அந்த கடிதம் எவ்வளவு வரி தெரியுமா? இப்போ நம்மளாம் கடிதம் எவ்வளோ லைன் எழுதுவாங்க? அதிகபட்சம் ஒரு 10 லைன் எழுதலாமா? எனக்கு இந்த மாதிரிப்பா வர முடியல, இந்த மாதிரி ஆயிப்போச்சுப்பா வர முடியல. வள்ளல் பெருமான் 412 அடிகளில் ஒரு கடிதம் எழுதுகிறார். முதல்ல அதை திறந்து பார்க்கும்போதே பயந்துட்டு இருப்பான். கல்யாணத்துக்கு ஏன் வரலைங்கிறத சொல்கிறதுக்கு 412 அடி. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 412 அடியும் எதுக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போக முடியலையா, ஒன்றும் வேணாம், யார் கல்யாணத்தை கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதோடு உங்களை பிளாக் பண்ணுறாங்க, திரும்ப கூட மாட்டாங்க. அப்படி ஒரு காரணத்தை வள்ளலார் சொல்கிறார். நான் ஏன் உன் கல்யாணத்துக்கு வரல, என்னால் வர முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுப்பா, வர முடியல. என்னப்பா சூழல்? வள்ளலார் சொல்கிறார். நான் முதல்ல செய்தி சொல்லிடுறேன், அப்புறமா பாட்டுக்கு போகிறேன். வள்ளலார் சொல்கிறார், நானோ ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை குடும்பஸ்தன், எனக்கு 3 மனைவிகள். யார்? வள்ளலார் சொல்கிறாரு, நானோ ஒரு ஏழை, இந்த ஏழைக்கு 3 மனைவிகள். முதல் மனைவிக்கு 4 பிள்ளை, ஒரு பிள்ளை. முதல் மனைவிக்கு ஒரு பிள்ளை, ஒரே பிள்ளை. ரெண்டாவது மனைவிக்கு 4 பிள்ளை, மூணாவது மனைவிக்கு 3 பிள்ளை, மொத்தம் 8 பிள்ளை. ஒரு குழந்தை பிறந்தாலே அதை வச்சு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியும். எனக்கு 8 பிள்ளை பிறந்திருக்கு. இந்த 8ஐயும் நான் எப்படி வச்சுக்கிட்டு நான் எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும்னு அவர் ஒன்றா சொல்கிறார். நான் ஒரு ஏழை, கல்யாணத்துக்கு வர முடியல. எனக்கு 3 பொண்டாட்டிங்க, கல்யாணத்துக்கு வர முடியல. 8 பசங்க, வர முடியல. இத்தனை பேரோட நான் ஒரு வாடகை வீட்டில் வாழ்கிறேன். 8 பேரோட நான் ஒரு 8 குழந்தை, 3 மனைவியோட ஒரு வாடகை வீடு. அந்த வாடகை வர்ற எவ்வளோ பெருந்தன்மையான மனசு இருக்கணும் பாருங்க. இல்லை, இப்போல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு வீடு தர்றது கஷ்டமாக போச்சு. பேச்சுலருக்கு மட்டும்தான் தராங்க. ஏன்னா கல்யாணம் ஆனவன் பீரோ எடுத்துன்னு வரான், அதை எடுத்துன்னு வரான், செவுத்த நாச்சம் பண்ணுறான்னு தரமாட்டேங்கிறாங்க. இப்போலாம் பேச்சுலருக்குன்னா வீடு எடுத்துக்கோங்கிறாங்க. அந்த வீட்டு வாடகை வர்றவர் எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் 3 பொண்டாட்டி 8 பசங்கன்னு தெரிஞ்ச வீடு கொடுத்துக்கிறார். அந்த வாடகை வர்றவன் அந்த வாடகை வீட்டுக்கு ஒருத்தர் முதலாளி இல்லை. அதுதான் சிக்கல். 3 பேர் அக்ரிமெண்ட்டில் கட்டின வீடு அது. 3 பேர் ஓனர் அந்த வீட்டுக்கு. இந்த ஒரு ஓனரே வருவாங்க போவாங்க, கரெக்டாக தான் பார்ப்பாங்க. வாடகை தான் நமக்குன்னு பேர். வாட்ச்மேன் மாதிரி பார்த்துட்டு போவாங்க, வீடு ஒழுங்காக வச்சுருக்குமா. ஒருத்தரே அப்படின்னா 3 பேருங்க அந்த வீட்டுக்கு ஓனரு. வள்ளலார் சொல்கிறார், வாடகை வீடு, 3 ஓனரு, 3 பொண்டாட்டி, 8 பசங்க, இப்படி என் வாழ்க்கை இருக்குது. அது பத்தாதுன்னு உள் விவகாரம் நிறைய, வெளி விவகாரம் நிறைய. இதுக்கு நடுவில் நான் வாடகை தரணும். அதுவும் எங்கள் வீடு எப்படி தெரியுமா? மாத வாடகை இல்லை, டெய்லி வாடகை. அதுவும் டெய்லி ஒரு முறை வாடகை இல்லை, டெய்லி 3 முறை வாடகை தரணுமா? அப்படி ஒரு வாடகை வீடு இருந்தால் சொல்லுங்கள், நான் கட்டி விற்கிறேங்க, தயாராக இருக்கீங்க. அப்படி தான். அப்படியெல்லாம் வாடகை தர மாதிரி இருந்தால் நம்மளும்
3 பொண்டாட்டியாக இருந்தானே 10 பொண்டாட்டியாக இருந்தா இல்லை, ஒரு நாளைக்கு 3 வேளை வாடகை தரான்னா அதை விட வேற என்ன வேணும்? வள்ளலார் சொல்றார், நான் இருக்கிற வாடகை வீடு 3 ஓனர், நான் ஒரு நாளைக்கு 3 முறை வாடகை தர வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ கஷ்டங்கள் இருப்பதால் என்னால், அதில் இன்னொன்று சொல்கிறேன், சரி லாஸ்ட்டாக சொல்ல பார்த்து எதுவும் சேர்த்துக்கிறேன், பகலெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நைட்டு நான் ஒரு பரத்தையரை வேற வச்சுருக்கேன். யார்? வள்ளலார் சொல்கிறார். பரத்தையர்னா என்னங்க? விலை மாதர். நான் ஒரு பரத்தையரை வேற, நான் ராத்திரி ஆச்சுன்னா அவள் வேற, அவ கூட தான் நான் படுக்கணும், இல்லைனா கோச்சுப்பா. யார்? அவள் கோச்சுப்பா. ஏற்கனவே அம்மா சொல்கிறாங்க, ஏற்கனவே 3 இதில் நைட்டு இது வேறு ஆக்குறாங்க. சொல்கிறார், நைட்டு பரத்தையரோடு படுக்கணும், இவ்வளவு கஷ்டம் இருக்குதுப்பா, என்னால் கல்யாணத்துக்கு வர முடியல. இப்போ முத்துசாமி தான் நினச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்கள் மனசுலலாம் ஒரு கேள்வி ஓடும், நீ சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியலையப்பா, நாங்கள் படித்ததெல்லாம் வள்ளலாருக்கு சொந்தக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, முதலிரவு கூட அந்த பொண்ணோட திருவாசக முற்றுதலை வள்ளல் பெருமான் பண்ணாருன்னு பார்த்தோம். மறுநாள் காலையில் அந்த பொண்ணு வள்ளல் பெருமானினுடைய காலில் விழுந்து, நீ சாதாரண பிறவி இல்லைப்பா, உங்களுக்கு தொண்டு செய்கிற பணி மட்டுமே எனக்கு போதும்னு அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வழிவிட்டு அந்த பொண்ணு நின்றுச்சு. இவ்வளோதானே எனக்கு வள்ளலாருடைய வாழ்க்கையே தெரியும். அந்த ஒரு மனைவியை கூட வள்ளல் பெருமான் தொட்டாரா? இல்லை. தொட்டேன் அல்லன் கலப்பில்லன்கிறார். நான் தொட்டு தாலி கட்டினனே ஒழிய அவளோடு நான் ஒரு இல்வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழவில்லைன்னு வள்ளலார் சொல்கிறார். பிரம்மச்சரியத்தோடு இருக்கிறேன்னு வள்ளலார் சொல்கிறார். இதுதான்ப்பா நாங்கள் படித்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்தது, நீ எந்த புக்கில் படிச்சுட்டு வந்திருக்கிறேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போ கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். நாங்கள் விவரமாக பார்க்கலாமா? உங்களுக்கு உற்சாகமாக இருக்கணும்னு தான் உற்சாக பானம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடைவேளை பாருங்கள், நான் பேசும்போதே அந்த இடைவேளை விட்டாங்க. உங்களுக்கு பாராயணம் பண்ணும்போது கொடுக்கல பாருங்கள், பேசும்போது கொடுக்குறாங்க. எப்போ தேவையோ அப்போ தான் கொடுக்குறாங்க. டயர்டாகிடுவீங்கன்னு நான் பேசும்போது. சரி, வள்ளலார் இதை எங்கே சொல்லுகிறாருன்னா, குடும்ப கோஷம், குடும்ப கோரம் அப்படின்னு 2 வள்ளல் பெருமான் எழுதியதாக தகவல் உண்டு. அதிலே குடும்ப கோஷம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ பெருசாக கிடைக்கல. நம்ம கிடச்சிருக்கிறதெல்லாம் குடும்ப கோரம் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. குடும்ப கோரம் அப்படின்னா என்னங்க? குடும்பமே கோரம். நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறார் குடும்பம் கோரம். இப்போ அதில் ரொம்ப அழகாக வள்ளல் பெருமான் ஒன்றொன்றாக நமக்கு சொல்லிட்டு வர்றார். அவர் ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை. அந்த பாட்டை எவ்வளோ அழகாக ஆரம்பிக்கிறார் பாருங்க. என்னெனில் யான் ஓர் ஏழை என்பதும் தெளிவிலா சிறியரில் சிறியனேன் என்பதும். அந்த கடிதம் இப்படிதான் ஆரம்பிக்குது. என்னெனில் யான் ஓர் ஏழை என்பதும் தெளிவிலா சிறியரில் சிறியேன் என்பதும் இன்புடை அறிவே இல்லை என்பதும். யாருக்கு? வள்ளலார் அவருக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் இல்லையா, அவர் அறிவில்லையா, அவர் சிறியரில் சிறியரா. இன்புடை அறிவே இல்லை என்பதும் அன்புடையாய் நீ அறியாதன்றே. முக்கியமா வரேன். செம்பொடு களிம்பு செறிந்தது போன்றோர் ஆணவ கிடத்தி அனாதியில் இருக. அவ மனைவிக்கு பேரு ஆணவம். வள்ளலாருடைய மனைவிக்கு என்ன பேரா? ஆணவம். நீங்க சொல்லுங்க, என் மனைவி கூட அந்த பேர் பொருந்தும் சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்ல. மனைவினாலே பொருந்தும் சார் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. இல்லை, அவரோட முதல் மனைவிக்கு ஆணவம் இல்லை, ஆணவம் தான் அவருடைய முதல் மனைவி. அவருடைய முதல் மனைவி இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஆணவம் தான் முதல் மனைவி. அதை தான் முதல்ல கட்டிட்டு வரோம். எங்கேருந்து? இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ள வரும்போதே கையோட கட்டிட்டு வர்றது யார? ஆணவத்தை தான் கட்டிட்டு வரும். ஆணவ மலத்தோட தானே வரும். இந்த ஆணவம் எப்படி வருது? வள்ளலார் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. செம்பொடு களிம்பு செறிந்தது போன்றோர்.
செம்புல எப்ப சார் களிம்பு வந்ததுன்னு சொல்ல முடியும்? செம்பு எப்போது வந்ததோ அப்போதே களிம்பும் உண்டு. செம்பிலே களிம்பு எப்படி கலந்ததோ அதுபோல் இந்த ஆன்மாவோடு ஆணவம் கலந்தே வந்து பிறகு. இயற்கை ஆதியிலேயே இந்த ஆன்மாவோடு ஆணவம் கலந்தே இருக்கிறது. அது எப்படி வந்து அவரை பிடிச்சிக்குதான் பாருங்க. முத பொண்டாட்டி பத்தி வர்ணிக்கிறார் யார்? வள்ளலார். பிரம்ம ராட்சசி போல் பிடித்து கொண்டால், பிரம்ம ராட்சசி மாதிரி பிடிச்சிக்கினா என்ன விட மாட்டேங்கிறான். சிவபூரணத்தை சிறிதும் காட்டால், நம்ம சிவத்தை நோக்கி போறதுக்கு விடமாட்டா. யாரு? மனைவிங்கிறீங்க, ஆணவம். அந்த முதல் மனைவின்னு மனைவியில நின்ட்டாங்க. ஆணவம் என்ன பண்ணுமா? எதை காட்டாது? சிவபூரணத்தை ஆணவம் காட்டாது. ஜகமெனும் ஏக தேசமும் தெரிக்கால் எவ்விடத்து இருளும் என் அகச்சுவரன கன இருள் வடிவம் காட்டும் கொடியால். எல்லாத்தையும் இருட்டா காட்டுவா. அவதான் ஆணவம். எல்லாத்தையும் இருட்டு. இருட்டுனா என்னங்க அர்த்தம்? இருட்டுனா இருட்டுன்னு அர்த்தம் இல்ல, அஞ்ஞானமா காட்டுவா. இப்ப நீங்க நம்புறீங்கல்ல, இதெல்லாம் என்ன பொய்? வாழ்க்கைனா வாழ்றதுக்கு தான், ஜாலியா இருக்கிறதுக்கு தான், சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் உங்களை தூண்டுது இல்லை? அதான் ஆணவம். உண்மையை உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது இல்லை, உண்மையை உங்களுக்கு உணர வைக்க மாட்டேங்குது இல்லை, அதான் ஆணவம். வள்ளலார் சொல்லுகிறார் ரொம்ப அழகா, இருளே கடிந்த இருளை காட்டுவாள். இதுக்கு நம்ம சித்தாந்தத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆணவம் எப்படிப்பட்டது பாருங்க. ஆணவம்னா கர்வம்னு பொருள் புரிஞ்சுக்க கூடாது. சித்தாந்தத்தில் ஆணவம்னா கர்வம்னு பொருள் கிடையாது. ஆணவம் என்றால் அணுவம் என்கிற சொல்லிலே இருந்து வந்தது. அணுவம் என்றால் உங்களை சிறுமைப்படுத்துவது. உங்கள் ஆன்மாவை எதுவெல்லாம் சிறுமைப்படுத்துமோ அதுவெல்லாம் ஆணவம் என்று அர்த்தம். ஆணவம்னா கர்வம்னு அர்த்தம் இல்லை, அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஆணவம் என்றால் எதுவெல்லாம் உங்கள் ஆன்மாவை சிறுமைப்படுத்துமோ அதுவெல்லாம் ஆணவம். அது எவ்வளவு இருள் பயக்கும்னா, சைவ சித்தாந்தத்தில் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு இருட்டு ரூம் உள்ள இருக்கிறீங்க. எங்க இருக்கீங்க? யோகத்தில் இருக்கீங்களா? சொல்லலாம், அவனும் தப்பு இல்லை. கூட கூட பேசுனா நல்லது தானே. எனக்கு ஒரு மாதிரி தனியாக பேசுகிற மாதிரி பயமாக இருக்குது. எல்லாரும் எங்கே இருக்கோம்? இப்போ ஒரு இருட்டு ரூமில் இருக்கும். உங்களுக்கு அந்த இருட்டு ரூமில் கதவு எங்கே இருக்குன்னு இப்போ தெரியாது. ஏன்? ரூமே இருட்டாக இருக்குது. உங்களை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார், அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. உங்களை வழி நடத்துறவருக்கு கண்ணு தெரியாது. நீங்கள் இருட்டு ரூமில் இருக்கிறீங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்க, இருட்டு ரூமில் கண்ணு தெரியாதவர் கொஞ்சம் லெஃப்ட் போ, லெஃப்ட் அப்படின்னா நம்மளும் லெஃப்ட். இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது இருக்கா? ரூமே இருட்டு. முதல்ல ரூம்ல நீ 5 லைட்டு போட கூட அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவன் இருட்டா இருக்கிற ரூம்ல கதவு எங்கன்னு காட்டுறதும் ஆணவம் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவதும் ஒன்று என்று சித்தாந்தம் நமக்கு சொல்கிறது. எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து பாருங்க. வள்ளலார் சொல்லுகிறார், எனக்கு மனைவி யார் தெரியுமாப்பா? ஆணவம். அப்படின்னா என்ன? ரைட்டு லெஃப்ட்னு என்ன கூட்டு போறா, அவளை கட்டின்னு இருக்கிறேன். அவனோடு சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. முற்றும் அஞ்ஞான மூட பிள்ளை ஒருவன் பிறந்தனன். அஞ்ஞானம்னு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துக்குதுப்பா. எதனால? ஆணவத்தோட சேர்ந்து எனக்கு அஞ்ஞானம்னு ஒரு குழந்தை பிறந்துக்குது. அது என்னென்ன வேலை பண்ணுது தெரியுமா? அஞ்ஞானம் என்னென்ன வேலை பண்ணுது தெரியுமா? பானுவின் ஒளியை படரிருள் மூடல் போல் என் அகக்கண்ணையும் என் புறக்கண்ணையும் அங்கையால் மூடி. இந்த குழந்தைங்க நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து இருந்தோம்னா வந்து கண்ணை மூடும், பின்னாடி வந்து கண்ணை மூடும். அப்பா அப்படின்னு கண்ணை மூடும். நான் யாரும் கண்டுபிடி, ஆமாம் கண்டே பிடிக்க முடியாது, கண்ணை முடிக்கும், மூட்டை என்னை கண்டுபிடின்ற மாதிரி அந்த அஞ்ஞான குழந்தை என்ன செய்யுதா, அப்பப்போ இவருடைய கண்ணை வந்து மூடுது. ரொம்ப அழகாக சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இது. தன்னை இன்னான் என தானும் காட்டான். ரொம்ப ஆழமான வரி. தன்னை இன்னான் என தானும் காட்டான், என்னை இன்னான் என எண்ணவும் ஒட்டான். அவன் யாருங்கிறதையும் காட்ட மாட்டான், நான் யாருங்கிறதையும் காட்ட மாட்டான். நான் யாருங்கிறதையும் புரிஞ்சு கூட மாட்டான், அவன் யாருங்கிறதையும் காட்ட மாட்டான். அப்படி ஒரு சூப்பராக ஒரு புள்ள பிறந்தது. அதுதான் எனக்கு இந்த அஞ்ஞானம்ங்கிற மூத்த புள்ள. அடுத்து சொல்கிறார், இது பத்தாதுன்னு 2வதாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அவள் பேர் கண்மம்னு பேர். ஆணவம் கண்மம்.
ரெண்டாவது. இப்போ மூணாவது மனைவி நான் பேர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, பரவாயில்ல பரவாயில்ல. என்ன இருந்தாலும் உங்கள் மூணாவது மனைவி இல்லையா, பிடிக்கும்ல, ஞாபகம் வச்சுப்பீங்க. ஆமாம், எல்லாருக்கும் மூணாவது மனைவி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதான மாயை. ஆமாம், யாரோ ஒரு அம்மா தனியாக சிரிக்கிறாங்க, ஏன்னு தெரில. ஆணவம் கண்மம் ரெண்டாவது புள்ள. அந்த ரெண்டாவது கண்மம்ங்கிற பிள்ளையோடு, அந்த ரெண்டாவது மனைவிக்கையோட பிறந்தது 4 பசங்க. யார் யாராம் 4 பசங்க பேர் பாருங்க, சூப்பராக இருக்குது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 4 பிள்ளை. இந்த 4 பிள்ளையை பற்றி உங்களுக்கு நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. மனம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், புத்தினா என்னன்னு தெரியும், சித்தம்னா அகங்காரம்னா என்னன்னு தெரியும். 4 பிள்ளை. இந்த 4 உங்களை என்ன செய்யுது, நாராக கிழிக்குது. இதை செய், ஒன்றின் மேலே பற்று வைக்கிறது, அதை அடைவதற்கு உங்களை ஓட வைக்குது, அது எப்படியாவது அடையணும்னு உங்களை திட்டம் போட வைக்குது, அது மேலே உறுதிப்பாட வைக்குது. இதெல்லாம் யார் செய்கிறது, இந்த 4 பேர் செய்கிறான்ப்பா. இந்த 4 புள்ள என்னை போட்டு பிரிக்குது. 10ஆவதுக்கு 3ஆவதாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யார, மாயை என்கிற 3ஆவது மனைவியை கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு 3 குழந்தை பிறந்தது எனக்குன்றார். சத்துவம், ராசசம், தாமசம் என்று 3 குழந்தைகள் பிறந்தது. இந்த 8 பிள்ளையோட ஆணவம் கண்மம் மாயைங்கிற 3 மனைவியோட ஆன்மாங்கிற ஏழை புருஷன் உடம்புங்கிற வாடகை வீட்டில் வாழ்கிறப்பாங்கிற. இந்த வாடகை வீடு எதுவும் உடம்பு. ஏன் இது வாடகை வீடு? ஏங்க சொந்தமாக உங்களால் இப்போ இதை வச்சுக்க முடியாது. சில பேருக்கு 30 வருஷம் வரைக்கும் அக்ரிமெண்ட், சில பேருக்கு 50 வருஷம் வரைக்கும் அக்ரிமெண்ட், சில பேருக்கு 100 வருஷம் வரைக்கும் அக்ரிமெண்ட். சில பேர் தான் வள்ளலார் மாதிரி சொந்தமாக எழுதி வாங்கிக்கிறாங்க நித்திய தேகமாக. சில பேர் தான் உடம்ப எழுதி வாங்கிக்கிறாங்க. நம்மளாம் இன்னும் எழுதி வாங்கலை, நம்மளாம் வாடகை வீடு இது நமக்கு. இந்த உடம்பு இப்போதைக்கு ஏன் எப்போ வேணாலும் இந்த ஓனர் என்ன பண்ணுவார்? யார் ஓனர் இதுக்கு? 3 பேர் ஓனரா. என்ன 3 பேர்? இந்த உடம்பை நாசம் விளைவிக்கின்ற 3 பேர். மருத்துவத்தில் 3 விஷயங்கள் நம்ம சொல்கிறோம்ல, வாதம், பித்தம், கபம். இந்த 3 பேர் இந்த உடம்பினுடைய ஓனர். இந்த 3 பேர் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுறாங்க. திடீர்னு பித்தம் ஏறிச்சுன்னா படுத்துருவீங்க, கபம் ஏறிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 3 பேர் தான் இந்த உடம்புடைய ஓனர். இப்போ இவங்களுக்கு நான் வாடகை என்ன கொடுக்குறாரா வள்ளலார்? மாதம் மாதம் தரலையா, தினம் தினம் வாடகை தரணும். என்ன தரணும்? இட்லியாக தரணும், தோசையாக தரணும், மீல்ஸாக தரணும், பிரியாணியாக தரணும், வெஜிடபிள் பிரியாணியாக தரணும், எல்லாம் வாடகை தரணும். அதுவும் 3 வேளை தரணும். சில பேர் உடம்பெல்லாம் 5 வேளை வாங்கும் இல்லை? சில பேர் உடம்பெல்லாம் 5 வேளை வாங்கும், சில பேர் உடம்பெல்லாம் 3 வேளை வாங்கும், சில பேர் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கும். ஸ்நாக்ஸு, சிப்ஸுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கும். சில பேருக்கு டீயாகவே வாங்குகிற உடம்பெல்லாம் இருக்குது. வாடகை வேறு வேறு மாதிரி வாங்குவாங்க அந்த உடம்புல. 3 வேளை இந்த உடம்பு வாடகை கேட்கும். நீங்கள் ஒரு 3 நாள் 3 வேளை வாடகை தரமாட்டேன்னு சொல்லி பாருங்களேன், அப்படியே சுத்தம் உடம்பு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது வீடு. என்ன பண்ணோம், வீடை காலி பண்ண சொல்லும். சுத்தம் அப்படியே சைன் சுத்தம். நீ வேணா சொல்லுங்கள், நான் வாடகை தரமாட்டேன் சொல்லி பாருங்கள். ஒரு 2 நாள் நான் வாடகை தரமாட்டேன்னு சொல்லி பாருங்கள், உடம்பு விட்டு உங்களை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. வள்ளலார் சொல்கிறார், நான் இவ்வளவு 3 வேளை வாடகை தரணும்பா இவருக்கு. வாடகை தரலாம் துரத்திடுவான். இப்போ பாருங்கள், இந்த ஓனருங்க மோசமானவனுங்க. ஏன்? இப்போது நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்குன்னா நமக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, அடுத்த மாதம் வீட்டை காலி பண்ணிக்கோங்க, வேற ஒருத்தர் வராங்க வாடகைக்கு. இந்த ஓனர் எப்படி? முன்னாடிலாம் சொல்ல மாட்டார். நீங்கள் காலியானதுக்கப்புறம் தான் தெரியும் வாடகை விட்டு வெளியெடுத்தாக்கிட. அது உங்களுக்கு தெரியாது, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் உங்களை காலி பண்ணது. யாருக்கு தெரியாது? உங்களுக்கு அப்போ வரைக்கும் தெரியாது. வாடகை காலி பண்ண சொல்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் அப்பாவியாக இந்த வீட்டில் இருப்போம். நமக்கு இந்த 1 மாதம் எச்சரிக்கை, 2 மாதம் எச்சரிக்கைலாம் நமக்கு கிடையாது. அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். திடீர்னு உங்கள் உடம்பு இன்னும் 1 மாதத்தில் வாடகை முடிய போகிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம் யோசிங்க. வள்ளலார் சொல்கிறார், 3 வேளை வாடகை தரம்பா இந்த உடம்புக்கு. வெளி விவகாரம். வெளி விவகாரம்னா என்ன? யாராவது வரான், பார்த்தியாப்பா அரசியல் எவ்வளோ மோசமாக போச்சு, திடீர்னு வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகலான்னு பேசிக்கிறாங்க, அரசியல் பேசுகிறான், வெளி உலகத்தை பற்றி பேசுகிறான்,
ஈரான் போரை பற்றி பேசுகிறான், என்னென்னமோ பேசுகிறான், அதெல்லாம் காதில் கேட்க வேண்டியதாக இருக்குது. உள் விவகாரம் நிறைய இருக்குது. என்ன, இந்த வீட்டை, இந்த வாடகை வீட்டுக்கு உள் விவகாரம் நிறைய இருக்குது. என்ன, சாப்பிடணும், தூங்கணும், மலம் ஜலம் கழிக்கணும், இவ்வளோ வேலை இதுக்கு இருக்குது. இது இத்தனை வேலைகளையும் செய்து கடைசியாக வள்ளலார் ரொம்ப அழகாக முடிக்கிறார். ஊன் பிண்டத்திற்கு உருபிண்டம் ஈந்து குடிக்கூலி கடன் குறையற தீர்த்து பகல் வேடத்தால் பலரை விரட்டி இவ்வளவு கஷ்டங்களையும் பண்ணி நைட்டு இரவு பரத்தையரோடு வேற நான் போய் உட்காரணும். இந்த பரத்தை யாருன்னு சொல்கிறாரு? நித்திரை பரத்தையை நேர்ந்து கூடவும். தூக்கம் தான் பரத்தைங்கிற, தூக்கம்தான் பரத்தை. நித்திரை என்கிற பரத்தையோடு சேர்ந்து கூடவும் பொழுதும் சரியாய் போகின்றது. எனக்கு இதுக்கே நேரம் சரியாக இருக்குப்பாங்கிறார். அதனால் என்னால் கல்யாணத்துக்கு வர முடியலப்பான்னு சொல்கிறார். அவர் என்ன நினச்சிருப்பார்? வரவே வேண்டாப்பா, வரவே வேண்டாப்பா. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி வள்ளல் பெருமான் இது அவருடைய குடும்பத்தை பற்றி சொன்ன விஷயம் அல்ல. இது நம்ம எல்லோருடைய குடும்பம். நம்ம எல்லோருக்கும் இந்த 3 மனைவி இருக்கிறது. இப்போ என்ன பெரிய கஷ்டம்னா, நமக்கு அந்த 3 மனைவி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாருக்கும் 3 மனைவி இருக்குது. நம்ம எல்லாருக்கும் இந்த 8 பிள்ளை இருக்குது. நம்ம எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்கிறோம். 3 வேளை கூலி தரோம். இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. வள்ளலார் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், இந்த குடும்பம் கோரமான குடும்பம். இதை தத்துவ குடும்ப சேட்டைன்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் யோசிங்க, வள்ளலார் இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறாரானா, வள்ளலார் இந்த குடும்பத்தில் இல்லை. அவர் இதை யாருக்காக சொன்னார் தெரியுமா? நம்மெல்லாம் இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். அப்போ வள்ளலார் என்ன குடும்பத்தில் இருக்கிறார் தெரியுமா? அவர் இந்த மாதிரி குடும்பத்தில் கிடையாது. வள்ளலார் குடும்பத்தில் வள்ளலாருக்கு ஒரே மனைவி தான், ஒரே ஒரு மனைவி தான் வள்ளலாருக்கு. ஒரே ஒரு புதல்வன் தான், ஒரு பொருள் தான், 2 நண்பர்கள் தான், ஒரே ஒரு இருப்பிடம் தான். இப்படி ஒரு குடும்பத்தை தான் வள்ளலார் வாழ்கிறார். இப்போ வள்ளலார் நமக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறார். இந்த பாரு, நீ ஒரு குடும்பத்தில் வாழ்கிற, கல்யாணத்துக்கு கூட போக முடியாத மாதிரி ஒரு குடும்பத்தில் வாழ்கிற, இந்த குடும்பம் வேணுமா? இல்லை நான் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறேன், இந்த குடும்பம் வேணுமான்னு கேட்குறார். இப்போ வள்ளலார் வாழ்கிற குடும்பம் எது அப்படின்னா, நம்முடைய சென்னையிலே வள்ளல் பெருமான் பாடிய பல பாடல்களிலே ஒன்று தெய்வமணி மாலை என்கிற பாடல். தெய்வமணி மாலையிலே வள்ளலார் சொல்லுகிறார், நிலை உறும் நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு. அவருக்கு ஒரே ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு பேர் நிராசை. அப்படின்னா என்னங்க? ஆசையே இல்லாமல் இருப்பது தான் அவருக்கு மனைவியேவா. பா, அப்படி ஒரு மனைவி அமையுமா? ஆசையே இல்லாமல் இருக்கிற மனைவி அவருக்கு கிடச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஆசையே இல்லை, அதுதான் மனைவி. நிலை உறும் நிராசையாம் உயர்குல பெண்டிரோடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும். அவருக்கு யார் பையனா? சாந்தம் தான் பையனா, அமைதி, சாந்தம், இதுதான் அவருடைய பையனாம். அவர்களுடைய நண்பர்கள் யாரா? அறிவும் நிராங்காரமும், அகங்காரம் இல்லாமல் இருப்பதும் சுத்த அறிவோடும் இருப்பதும். இந்த 2 பேர் தான் அவருடைய நண்பர்களாம். அவருடைய இருப்பிடம் எதுவான் தெரியுமா? சகல கேவலமற்ற இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் உள்ள போகிறேன். இந்த உயிர் ஆன்மா இருக்கே, இந்த ஆன்மாவினுடைய இடங்கள் 3 இடத்துல ஆன்மா இருக்குது. 3 விசேஷமான இடங்கள்ல ஆன்மா இருக்கும். 1, இந்த உடம்பே கிடைக்காம ஆன்மா அஞ்ஞான இருளிலே இருக்கிற இடம் 1. அஞ்ஞான இருளிலே இருக்கிற இடம் 1. அதுக்கு கேவல நிலைன்னு பேர். அது எதுவுமே இல்லை. அந்த உயிருக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவில்லை, அனுபவிக்கிறதுக்கு மனசு இல்லை, எதுவுமே தெரியாது, தாயாருன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது, கடவுளே தெரியாது. அஞ்ஞாத இருளிலே இருக்கிற ஆன்மாவினுடைய நிலைக்கு கேவல நிலைன்னு பேர். இப்போ அந்த ஆன்மா ஒரு உடம்பை பெற்று சிந்திப்பதற்கு, யோசிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, இறைவனை பற்றி தேடுவதற்கு, தேடல் செய்வதற்கு என்று இந்த உலகத்திலே தத்துவங்களோடு கலந்து பிறக்கின்ற நிலைக்கு சகல நிலைன்னு பேர். இப்போ வள்ளலார் எங்கே இருக்கிறாரா? சகல கேவலம் அற்ற நிலைங்கிறார். அப்போ அவர் அங்கேயும் இல்லை. எங்கே? உடம்பில்லாத அஞ்ஞான நிலையிலையும் இல்லை, தத்துவங்களோடு இருக்கிற இங்கேயும் இல்லை. அப்போ 3ஆவதாக ஒரு நிலை இருக்குது, அதுதான் சுத்த நிலைன்னு அர்த்தம்.
இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறார்? சகல கேவலமற்ற நிலையிலே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் சுத்த நிலையிலே இருக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் சுத்த தேகமாக அவர் பெறுகிறார்னு சொல்கிறார். இப்போ கவனிங்க, சுத்த தேகமாக பெறுறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த வீடு இப்போ உங்களுக்கு 2 வீடை சொல்லிட்டேன், 2 குடும்பத்தை காமிச்சிட்டேன். 2 குடும்பம். அந்த காலத்துலலாம் நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவருங்கிற மாதிரி உங்களுக்கு 2 குடும்பத்தை காமிக்கிறேன். ஒன்று 3 பொஞ்சாதிங்க, 8 பசங்க, வாடகை வீடு. இன்னொன்று ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு வீடு. இந்த 2ல் எந்த குடும்பம் உங்களுக்கு வேணும்? 3 மனைவி ஆசைப்பட்டு அந்த பக்கம் போயிடாதீங்க. ஒரு குடும்பம் தான் நமக்கு வேணும். அந்த குடும்பம் வள்ளல் பெருமான் தான் வாழ்ந்ததாக சொல்லுகிற நிராசையோடும் சாந்தத்தோடும் இருக்கிற இந்த குடும்பம் தான் நாம் எல்லோரும் அடைய வேண்டிய குடும்பம். இந்த குடும்பம் தான் நமக்கு சகல கேவலமற்ற சுத்த நிலையிலே இருக்கக்கூடிய குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். இந்த குடும்பத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும். டைவர்ஸ் வாங்கணும். யாரோட டைவர்ஸ் வாங்கணும்? 3 பொண்டாட்டிக்கிட்ட இருந்தால் டைவர்ஸ் வாங்கணும். ஆணவத்துக்கிட்ட இருந்தால் வாங்கணும், கண்மத்துக்கிட்ட இருந்தால் வாங்கணும், மாயைக்கிட்ட இருந்தால் வாங்கணும். மனைவி கிட்ட மட்டும் இருந்தால் டைவர்ஸ் வாங்கக்கூடாது, பிள்ளைங்க கிட்ட இருந்தால் வாங்கணும். 8 பிள்ளைங்க கிட்ட இருந்தால் வாங்கணும். இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டிலேருந்து உங்கள் பேர் எடுத்துகிட்டு இந்த ரேஷன் கார்டில் உங்கள் பேரை சேர்த்துருவாங்க. இந்த குடும்பத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வள்ளலாருடைய குடும்பத்துக்குள்ளே ஒருத்தராயிட்டீங்கன்னு அர்த்தம். வள்ளல் பெருமான் அதுக்கப்புறம் நம்மளை என்ன பண்ணுவார்? பார்த்துப்பார். அந்த சுத்த நிலைக்கு நம்ம போனோம். இதுதான் ஒரு குடும்பம், ஒரு மனிதன் என்று நாம் பார்த்தோம். இந்த ஒரு மனிதன் உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்னேன், மனித பூச்சிகளாக இருக்கிறோம். உத்தம மனிதனாக வேண்டியது நம் முதல் சங்கல்பம் என்று சொன்னேன். இப்போ ஒரு குடும்பம் என்று சொன்னேன். நாம் எல்லாம் 3 மனைவி 8 பிள்ளைகளோடு ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம். இப்போ நம்ம என்ன சங்கல்பம் எடுக்கணும்? இந்த குடும்பத்திலிருந்து இந்த குடும்பத்துக்கு வர்றதுக்கு சங்கல்பம் எடுக்கணும். இப்போ 3வது, ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஓர் உலகம். உலகம் அப்படின்னு சொன்னால் இந்த சொல்லே நம்ம தமிழிலே மரபிலே ரொம்ப பெரிய நீண்ட நெடிய மரபு கொண்ட ஒரு சொல். பெரிய புராணம் எழுத சேக்கிழார் நினைத்த போது இறைவன் என்ன சொல்லி எடுத்து கொடுத்தான் தெரியுமா? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியன். உலகத்திலிருந்து ஆரம்பித்தார். கம்பர் ராமாயணம் எழுதும் போது எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார். ஐயா ஒன்று சொன்னார், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இந்த 5 விஷயங்களையும் கடவுள் செய்யறதில்லை. கடவுள் தான் செய்ய வைக்கிறாரு, ஆனால் கடவுள் செய்யலை. கடவுள் யாரை வச்சு செய்கிறாரு? ஒரு 5 பேரை வச்சு செய்கிறார். அந்த 5 பேரை தான் நம்ம ஐயா சொன்ன பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் 5 கர்த்தாமூர்த்திகள் அப்படின்னு 5 பேரை வச்சு யார் செய்கிறது? ஆனால் இதை பரம்பொருள் தான் செய்யுது. 5 தொழில் இவங்க செய்ய முடியாது, இவங்களை செய்ய வைக்க முடியும். செய்கிறது யாரு? இறைவன். அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், 5 தொழில் வந்து எனக்கே அளித்தன். இந்த 5 தொழிலை செய்கிற ஆற்றல் யாருக்கு கிடைச்சிது? கடவுளுக்கு அப்புறம் வள்ளல் பெருமானுக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிதுன்னு சொல்கிறார். 5 தொழில் செய்கிற ஆற்றல் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறார். இந்த 5 தொழிலும் ஏன் கடவுள் செய்கிறார்? எதுக்கு படைக்கிறாரு? எதுக்கு காப்பாற்றுறாரு? எதுக்கு அழிக்கிறாரு? எதுக்கு மறைக்கிறாரு? எதுக்கு அருள்றார்? ஏன்னா விளையாட்டாக செய்கிறாராம். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்க. விளையாட்டாக செய்கிறாராங்க அவர். ஏன்? மோட்டிவாக செஞ்சால் அவர் கடவுளே இல்லை. யாராவது மோட்டிவாக செஞ்சால் கடவுளுக்கு எதுக்கு மோட்டிவாக? விரும்பி செய்யலாமா? விருப்புன்னு ஒன்று இல்லாதவன், அவனுக்கு விருப்பு இல்லவன், விருப்பு வெறுப்பு அற்றவன், எல்லாருக்கும் நடுவான தெய்வம். அவன் 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 நியூட்ரல். அவன் விரும்பி செய்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அவன் எதுக்கு செய்கிறான்? விளையாட்டாக செய்கிறானா? நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. படைத்தலும் காத்தலும் ஒடுக்குதலும் உலகத்துக்கு மட்டுமே பொருந்தும், தத்துவங்களுக்கு மட்டுமே பொருந்தும். உலகத்தில் இருக்கிற பொருளை, உடம்பை, தத்துவத்தை மட்டும்தான் படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும். ஆன்மாவை படைக்கவோ காக்கவோ அழிக்கவோ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆன்மா இதெல்லாம் கடந்த நிலை. மறைத்தலும் அருளலும் உலகத்துக்கு கிடையாது. மறைத்தலும் அருளலும் யாருக்கு?
ஆன்மாவுக்கு மட்டும்தான். எது கிடையாது? உலகத்துக்கு கிடையாது. அழகிலா விளையாட்டுடையார், அதுக்காக சொல்ல வந்தேன். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் அவர் பாடுறாரு. இவர் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் இவர் பாடுறார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு முதல் குறளில் உலகத்திலே இருந்து தொடங்குகிறார். உலகத்திலே இருந்து ஆரம்பிக்கிறார் திருவள்ளுவர். நம் வள்ளல் பெருமான் கூட பெரிய புராணத்தில் வர அந்த உலகெல்லாம்ங்கிற ஒரு சொல்லுக்கு கிட்டத்தட்ட 100 பக்கங்களுக்கு உரை எழுதுறார். என்னென்ன உலகமெல்லாம் அப்படின்னா, உலகெல்லாம்னா என்னென்ன உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வரிசை போடுறார். ஆனால் நான் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு உலகம், ஒரே ஒரு உலகம். அது என்ன உலகம்? வள்ளலார் ஒரு உலகத்தை ஆசைப்பட்டார். அந்த உலகம், வள்ளலார் ஒரு உலகத்தை விரும்பினார். இப்படி தான் ஒரு உலகம் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அது என்ன உலகம் தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்களேன். அருள் உலகம். அப்புறம் மரணமிலா பெருவாழ்வை நோக்கி போகிற உலகம். அப்புறம் நாங்கள் 2 தான் சொல்கிறீங்க. ஜீவகாருண்ய உலகம். ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம், ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஜீவகாருண்ய உலகம் அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ ஜீவகாருண்ய உலகமா இல்லைங்கிறார். அதுதானே உண்மை. இல்லை, ஜீவகாருண்ய உலகம். அப்புறங்க ஆன்மநேய உலகம். ரொம்ப அழகு, ரொம்ப சரியாக சொல்லிட்டார், கிட்ட வந்துட்டார். ஆன்மநேய உலகம், அன்பான உலகம். பாருங்கள், அடுத்த சத்சங்கத்துக்கு தலைப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் அழகாக தலைப்பாகவே வைக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன மாதிரி உலகத்தை வள்ளலார் ஆசைப்பட்டார் தெரியுமா? இந்த உலகம் ஒருமை இல்லாத உலகமாக இருக்கு. இந்த உலகத்தில் ஒருமையே இல்லை பாருங்க. எல்லாரும் ஒரு இடத்துல பிரிகிறோமா? முதல்ல நம்ம பிரிகிறோம். நீ பெண், நான் ஆண். அப்புறம் நமக்குள்ளேயே பிரிகிறோம். நான் இந்த மதம், நீ இந்த மதம். ஒரே மதத்துக்குள்ளே வந்தாலும் நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி. மனுஷனை விட்டு வெளியே போனால் நான் மனுஷன், நீ மிருகம். ஏதாவது ஒன்றத்தில் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கான்ல. பாருங்களேன், நம்ம இயல்பு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஒருமைக்கே வரமாட்டேங்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம்? நம்ம ஒன்றுத்துலேருந்து பிரியணும், பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். வள்ளலார் எப்படி ஒரு உலகத்தை கேட்டார் தெரியுமா? ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்தல் வேண்டும்னு சொன்னார். அவர் என்ன மாதிரி உலகம் நடத்தணும்னார் தெரியுமா? ஒத்தாரும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்கன்னு நீங்கள் நினைக்கிறவங்களோ, உயர்ந்தாரும் உங்களோட ரொம்ப பெரியவங்க நீங்கள் நினைக்கிறவங்களோ, தாழ்ந்தாரும் உங்களோட ரொம்ப சின்னவங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த எல்லாரும் ஒரே ஒருமையராகிய ஒரு உலகத்தை நடத்த வேண்டும் என்று வள்ளலார் ஆசைப்பட்டார். எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா அது? அப்படி ஒரு உலகம் இருந்தால் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்களை நீ ஒரு பொண்ணு தானே, பொம்பளை, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு அப்படின்னு இந்த வார்த்தை அங்கே இருக்காது. நான் ஆம்பளை, நான் அப்படி தான் செய்வேன், இந்த வார்த்தை இருக்காது. நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதிடான், இந்த வார்த்தை இருக்காது. ஏன் சார் ஒருமை வேணும்னு வள்ளலார் கேட்டார். ஏன் எல்லாரும் அவங்க அடையாளத்தோட ஒருமையாக இருக்க முடியாதா? சாரி, இருக்க முடியாது. எல்லாரும் அவங்க அடையாளத்தோட ஒருமையாக இருக்க முடியாதா? முடியாதுங்க. ஏன் வள்ளலார் ஒருமையை எடுத்துகிட்டு வந்து முதல்ல வச்சார் தெரியுமா? ஜீவகாருண்யம் என்கிற ஒன்றை நடத்த வேண்டும் என்று நினைக்கிற போதெல்லாம் அங்கே வந்து தடையாக நிற்பது ஒருமை இல்லாத மனம். அதான் தடையாக வந்து நின்றுச்சு. நான் யோசிக்கிறேன், வள்ளலார் சாப்பாடு போடணும்னு முடிவு பண்ணார். அவர் ஒரு கோயில் வாசல்ல இருந்து போட்டிருக்கலாம், மசூதியிலிருந்து கூட போட்டிருக்கலாம், ஒரு ஆலயத்தின் கதவுகளுக்கு வெளியே இருந்து போட்டிருக்கலாம். ஏன் தர்மசாலைன்னு ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணாருன்னா, ஜீவகாருண்யத்தை மதங்களோடு சேர்த்து செய்தால் அந்த ஜீவகாருண்யத்தை செய்ய முடியாது. ஏன்? இப்போ நான் ஒரு கோயிலில் ஜீவகாருண்யம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பசியோடு இருக்கிற ஒரு இஸ்லாமியன் உள்ளே வந்து சாப்பிடுவானா? வரமாட்டான், யோசிப்பான், அது உள்ளே போய் சாப்பிடணுமா? ஒரு இஸ்லாமியன் ஜீவகாருண்யம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, மற்ற மதத்தை அவன் போய் சாப்பிட மாட்டான். ஏன்? அவனுக்கு அந்த அடையாளம், எனக்கு அதை கிட்ட போக மாட்டேன், எனக்கு தடுக்குதுன்னு நிறுத்துவான். ஒரு கீழ் ஜாதியை சேர்ந்தவன் அன்னதானம் போடுறான்னா அவன் யார் அன்னதானம் போடுறதுக்கு?
அவன் போட்டு அவன் சாப்பாடை நான் சாப்பிடணுமா? சரி, இன்னைக்கு இன்னும் நம் தமிழ்நாட்டில் தாழ்ந்த குடியைச் சேர்ந்த பெண் சத்துணவு ஊழியராக இருந்து உணவு செய்வதை என் மகன்கள் சாப்பிடக்கூடாது என்று மேல்ஜாதி மக்கள் சத்துணவு செய்தவரை விரட்டி அடித்த செய்தியை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நாம் படிக்கிறோம். இப்போ வள்ளலார் பார்க்குறார், ஜீவகாருண்யம் செய்யணும்னா எதிராக தடையாக வருதுன்னா, நீ வேற நான் வேறன்னு நினைக்கிற மனசு தடையாக வருதுன்னா, அந்த வேற வேற ஜாதியோ, வேற வேற மதமோ, வேற வேற இனமோ, வேற வேற குடியோ குலமோ இல்லை ஜெண்டரோ எதுவுமே அப்படி ஒன்று வந்தால் அந்த ஜீவகாருண்யம் நடக்காதுன்னா எனக்கு அது எதுவுமே வேண்டாம்னு ஒருத்தர் முடிவெடுத்தார். அதனால தான் வள்ளல் பெருமான் தனி நெறி கண்டு இந்த உலகத்திற்கு கொடுத்தார். தனி நெறி. இப்போ தர்மசாலைக்கு பாருங்க, ஒரு இஸ்லாமியன் போய் உட்காந்து சாப்பிட்லாம், ஒரு இந்து போய் உட்காந்து சாப்பிட்லாம், ஒரு கிறிஸ்துவன் போய் உட்காந்து சாப்பிட்லாம். யாருக்கும் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்றேங்கிற எந்த விதமான தடங்களும் அங்கே வராது. ஏன்னா அந்த இடத்தில் ஒருமை இருக்கிறது. அதனால் அங்கே ஜீவகாருண்யம் நடக்கிறது. எங்கே ஜீவகாருண்யம் நடக்கும்னா எங்கே ஒருமை இருக்கோ அங்கே ஜீவகாருண்யம் நடக்கும். வள்ளலார் ஆசைப்பட்ட உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? புதுசாக ஒரு உலகத்தெல்லாம் உருவாக்க சொல்லலை. வள்ளலார் சொல்கிறார், இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கிற பார்வையே தவறு. இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கிற பார்வையே தவறு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஐயா, இந்த உலகம் என்ன உலகம்? ஆன்மநேய உலகம்னு சொன்னார். அதுதான் சரியான சொல். ஏன்? இந்த உலகமே ஒரு குடும்பம். இந்த உலகமே ஒரு குடும்பம். நீங்கள் உலகத்துக்குள்ள குடும்பமாக பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அதுவே தப்பு. இந்த உலகமே ஒரு குடும்பம் வள்ளலார் சொல்கிறதுபடி. ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறார், நம்ம ஒரு 2 வீலரில் போயின்னு இருக்கிறோம். எதிர்க்க நம்மளுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா யாராவது வராங்க. திடீர்னு அவங்கள ஒரு வண்டியில் தட்டிட்டான்னு வச்சுக்கோங்க. யாராவது வேலைக்கு டைம் ஆச்சுன்னு வேலைக்கு போவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பதறி போய் வண்டியை போட்டு ஓடி போய் உங்கள் அண்ணனை தூக்குவீங்க, தம்பியை தூக்குவீங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் காப்பாற்றணும்னு போராடுவீங்க. இப்போ அதுவே நீங்கள் அதே மாதிரி 2 வீலரில் போகும்போது உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரை அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் கூட்டமாக கூடனா அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு வேலைக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. உண்மையை தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் மிஷின் வச்சுக்கணும், அப்புறம் கீன்னு கத்தோம் பொய் சொன்னீங்கன்னா. இப்போது உங்கள் கூட பிறந்த அண்ணங்க அடிபட்டுருச்சு, ஒரு 4 பேர் சுற்றி நின்றுட்டான் பார்க்குறதுக்கு. நல்ல வேலை அண்ணனை பார்க்க 4 பேர் யாரோ வந்துட்டாங்க பார்த்துப்பாங்க, நம்ம வேலைக்கு போவீங்களா? இன்னைக்கு சில பேர் போகிறவனும் இருக்கான், அது ஒன்றும் பண்ண முடியாது. போவோமா? போக மாட்டோம். ஏன்? அண்ணன் போய் பிடிப்போம். இதுவே வேற யாரோ ஒருத்தன்னு வச்சுக்கோங்க, வேற யாரோ காப்பாற்றிப்பான். நம்ம இப்போ வேலையை விட்டுட்டு போய் அதை காப்பாற்ற முடியாதுன்னு வேலைக்கு போவோமா? சரி, இந்த 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 2 நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கா இல்லையா? நாங்கள் இருக்கா இல்லையாங்க? இருக்குன்னு ஒத்துக்கோங்க, தப்பே கிடையாது. நான் எப்பயும் சொல்கிறேன், நம்ம ஆன்மா எப்போ தெரியுமா ஈடேறும்? நான் இவ்வளவு அயோக்கியன் என்பது எப்போது நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களோ அப்போ தான் உங்கள் ஆன்மா ஈடேறவே செய்யும். வள்ளலார்கிட்ட அதை தான் கற்றுக்கணும். வள்ளலார் தானே சொல்கிறார், காம பெருங்கடலை கடக்கும் வழி எறியேன். ஒத்துக்கிறார், நான் இப்படி தான்ப்பா, இவ்வளோதான், நான் இவ்வளோ மோசமாக தான் இருக்கிறேன், நீ தான் என்னை பார்த்துக்கணும். ஒத்துக்கோங்க. முதல்ல ஒத்துக்கலாம் கஷ்டம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னோட சேர்த்து சொல்கிறேன். பண்ண மாட்டோம். இது வேற, அது வேற. ஏன்? அது என் அண்ணன் இல்லை, அது என் அண்ணன் இல்லை. இப்போ வள்ளலார் வந்து நம்ம தலைமையில் ஓங்கி ஒன்று போட்டு சொல்கிறார். என்னன்னா, டேய், உன் கூட பிறந்த அண்ணன்னா உனக்கு ஒரு பாசம் வருதில்ல, உன் கூட பிறந்த உடன்பிறப்புனா உனக்கு ஒரு பாசம் வருதில்ல. நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே வேற வேற ஜாதியில் இருக்கிற ஆன்மாவும், வேற வேற மதங்களில் இருக்கிற ஆன்மாவும், வேற வேற இனங்களில் இருக்கிற ஆன்மாவும், வேற வேற உயிர்களில் இருக்கிற ஆன்மாவும் ஒரு காலத்தில் இறைவனின் வீட்டுக்குள் ஒரே குடும்பத்தில் ஒன்றாக இருந்த ஆன்மாக்கள் தான். நீயும் அந்த ஆன்மாவும் சகோதரர்கள் என்பதை மறந்து விடாதே என்று வள்ளலார் சொல்லுகிறார். அதனால தான் அவர் ஒரு பேர் கொண்டு வந்தார் வள்ளலார். என்ன? ஆன்ம நேயம், ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது எதுவும் நரியோ அது ஏதோ நாயோ இல்லைடா, அந்த ஆன்மாவும் உன்னோட ஆன்மாவும் அண்ணன் தம்பியா கடவுளுடைய குடும்பத்தில் ஒன்றா இருந்தீங்கடா. தீவினை கீழே வந்துட்டீங்க, அங்கே ஒன்றா இருந்தீங்க. இப்போ வள்ளலார் சொல்கிறார், நீ அங்கே ஒன்றா இருந்தங்கிறத மனசில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ,
அப்போ அந்த நாய் அடிபட்டால் கூட என் அண்ணனுக்கு அடிபட்டிருக்கு, என் தம்பிக்கு அடிபட்டிருக்குன்னு நீ ஓடுவ. நீ ஏன் ஓட முடியல? அது வேற, நான் வேறன்னு பார்க்குறேன். வள்ளலார் எப்படிப்பட்ட உலகம் வேண்டும்னு கேட்டார் தெரியுமா? அங்கே இறைவனினுடைய அருள் ஆசியின் கீழே எல்லா ஆன்மாவும் உடன்பிறப்பாக இருந்ததை போல இந்த உலகத்தில் எல்லா உயிரும் என் உடன்பிறப்பு என்று நினைக்கிற ஆன்மநேய உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வள்ளலார் விரும்பினார். அந்த உலகம் இப்போ வரைக்கும் நடந்துச்சானா? இன்னும் இல்லை, இன்னும் முயற்சி பண்ணினே இருக்கிறோம். நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவனோடு நீங்கள் மிக மிக நெருக்கமாக போவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களை சுற்றி இருக்கிற உயிர்களுக்கு மிக நெருக்கமாக நீங்கள் போகணும். உங்கள் சுற்றி இருக்கிற உயிர்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக போகிறீங்களோ அவ்வளோ நெருக்கமாக கடவுள் உங்ககிட்ட வருவார். உங்கள் சுற்றி இருக்கிற உயிர்களுக்கு நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களோ அவ்வளோ அன்பு கடவுள் உங்கள் மேலே செலுத்துவார். உங்கள் மேலே கடவுள் அன்பே செலுத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்கள் சுற்றி இருக்கிற யாருக்கிட்டையும் அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம். கடவுள் எனக்கு இன்னும் கருணையே காட்டலைன்னா உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் நீங்கள் இன்னும் கருணையே காட்டலைன்னு அர்த்தம். அப்போ கருணை காட்டினாதான் அவர் கருணை செய்வாரானா தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி தான் இங்கே இருக்குது, அப்படி தான் இங்கே இருக்குது. சின்ன வெளிச்சத்தை கொண்டு பெரிய வெளிச்சத்தை பெறுவது போல உங்கள் சின்ன அன்பு என்கிற கருணையை கொண்டுதான் இறைவனின் தயவு என்கிற பெரிய கருணையை பெற முடியும் என்கிற சூட்சுமத்தை மிக வெளிப்படையாக சொன்ன ஒரே நபர் வள்ளல் பெருமான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா அவனுடைய தயவை பெறணும்னு இருக்கணும். அவன் தயவு எப்போ கிடைக்கும்னா அது எதை கொடுத்து வாங்க முடியும்? எதை கொடுத்து வாங்க முடியும்? உங்கள் உயரத்துக்கு மாலை போடுவதால் அது கிடைக்காது. 100 ரூபாய்க்கு அர்ச்சனை சீட்டு வாங்கி போயிடுவதால் அது கிடைக்காது. நீங்கள் அங்கப்பிரதர்சனம் செய்வதால் அது கிடைக்காது. நீங்கள் செய்கிற எந்த குரலி வித்தையிலும் அது கிடைக்காது. அது எதனால் கிடைக்கும் என்றால் நீங்கள் செய்கிற அன்பால் மட்டும்தான் அது கிடைக்கும். அன்பு கொடுத்தால் அன்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நேராக நமக்கு சொன்னவர் தான் வள்ளல் பெருமான். இந்த நாளிலே இந்த சத்சங்கத்திலே உங்களுக்கு நான் 3 விஷயங்களை உங்கள் முன்னால் முன்னிறுத்தி இருக்கிறேன். ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு உலகத்தை. இந்த ஒரு உலகம் உங்களுக்கு நேராக கையில் கிடைக்காது. அந்த ஒரு உலகம் கிடைக்கணும்னா ஒரு குடும்பம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கணும். எந்த குடும்பம்? நான் சொன்னேன் இந்த குடும்பம். அந்த ஒரு குடும்பம் கிடைக்கணும்னா நீங்கள் முதல்ல என்ன ஆகணும்? ஒரு மனிதன் ஆகணும். அப்போ நம்மளுடைய முதல் பயணம் எதை நோக்கி இருக்கணும்னா, பாரதியார்கிட்ட நான் திரும்ப வரேன். உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலகமானிட பூச்சிகளாக இருக்கிற நாம் எல்லாம். இன்னைக்கு ஒரு நிர்வாண துறவி இல்லை நம்மளை பார்த்து சொல்கிறதுக்கு. இல்லை என்றாலும் வள்ளல் பெருமானை கைகாட்டியதைப் போல ஒரு உத்தம மனிதன் போகின்றான் என்கிற நிலையை நாம் அடைகிற போது நமக்கு ஒரு குடும்பம் சரியாக கிடைக்கும். அந்த ஒரு குடும்பம் சரியாக எல்லோருக்கும் கிடைக்கிற போது இந்த உலகமே ஒரு குடும்பமாக வள்ளல் பெருமான் ஆசைப்பட்டது போல நடக்கும் என்பதை நம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்வோம். இந்த நல்ல நாளிலே நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய தேடுதலோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் என்ன தேடலோடு வந்திருக்கிறீர்களோ அதுவெல்லாம் நிச்சயமாக நடக்கும். எப்போதும் நான் மேடையிலே சொல்லுகிற ஒரு விஷயத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நாம் ஆன்மீகத்திலே மிக பெரிதாக நினைப்பது, நம்புவது ஆண்டவனை விடவும் பரிகாரங்களை நம்புகிறோம். அதுதானே உண்மை. ஆண்டவனை விடவும் பரிகாரங்களை நம்புகிறோம். ஈஸ்வரனை விட சனீஸ்வரனை நம்புகிறோம். அப்படி தானே? சனி பெயர்ச்சின்னு ஒன்று வந்தால் எல்லாருக்கும் பயம் வருது, எல்லாரும் பதறோம். குரு பெயர்ச்சி வந்தால் கொண்டக்கடலை மாலை எடுத்துன்னு ஓடுறோம். அவர் குரு பகவானே இல்லை, அவருக்கு போய் போடுறோம். அவர் தட்சிணாமூர்த்தி. குரு பகவான்னா வியாழன் பிளானட்டு. நம்மால் வியாழன் பிளானட் யார்? குருமூர்த்தியாக உட்காந்துருக்கிற குரு பகவான் யாருன்னு தெரியாமல் வியாழனுக்கு போட வேண்டிய கொண்டக்கடலை மாலையை தூக்கிட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டுங்கிறார். இப்போ இன்னும் இவர் காண்டாக போகிறாருன்னு இவனுக்கு தெரியல. திருநள்ளாறு போகிறோம், சிவபெருமானுடைய கோயில் இது. எங்கேயோ ஒரு ஓரமாக சனீஸ்வரர் உட்காந்துங்கிறார். சிவபெருமானை விட்டுட்டான், போய் சனீஸ்வரன் காலில் போய் விழுந்துங்கிறான். என்ன பிரச்சனை? அந்த சனீஸ்வரனுக்கே ஒரு கஷ்டம்னா தீர்க்க போகிறது அவன் தானே இவனுக்கு தெரில. யாரை போய் நம்புகிறான்? பரிகார தெய்வத்தை போய் நம்புகிறான். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு பரிகாரம் எதிர்பார்க்குறோம். ஏன்? செய்யப்பட்ட தவறுகளை சரி செய்வதற்கு பரிகாரங்கள் போதுமானதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கிறது அதனால்தான். எல்லாரும் எதனால் தப்பிச்சுக்கிறோம்? பரிகாரத்தை வச்சு தப்பிச்சுக்கிறோம்.
வள்ளலார் கூட நம்ம எல்லாரும் புரிந்து கொண்டு நம்ம பல்ஸ் எல்லாம் பிடிச்சி பார்த்து இவனுங்க எப்படியும் பரிகாரம் சொன்னால் தான் அடங்குவானுங்கன்னு நமக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் அந்த பரிகாரத்தை சொல்லுகிறேன். அதை உங்களுக்கு தெரிந்தவர் எல்லோருக்கும் சொல்லுங்கள், நீங்களும் செய்யுங்க. யாருக்கெல்லாம் தீராத நோயோடு உடலிலே உபாதையோடு எத்தனை மருந்து எடுத்தாலும் இன்னும் சரியில்லாமல் இருக்கிறதோ உங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரத்தை வள்ளலார் சொல்லியிருக்கிறார். வேணால் எழுதி வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பரிகாரம், மறந்துடக்கூடாது, அதனால் எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் உடல் உபாதை நோய் தீராத வியாதி இருக்கிறதோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களை சுற்றி யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பசியாற்றுங்கள், உங்கள் நோய் விரைவில் பூரணமாக குணமடையும். தான் வள்ளலார் சொன்ன பரிகாரம். நான் சொல்லலை, உண்மையிலேயே வள்ளலார் உரைநடை ஜீவகாருண்ய பகுதி எடுத்து படித்து பாருங்கள், சொல்கிறார். யாருக்கெல்லாம் திருமணம் நடந்து இன்னும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறதோ, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களை சுற்றி யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பசியாற்றுங்கள், பசியாற்றினால் உங்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். யாருக்கெல்லாம் செல்வம் கைகூடவில்லை என்று நினைக்கிறீர்களோ, ஏன்னா இப்போ நமக்குலாம் வீட்டில் இப்போ ரொம்ப டாமினண்ட்டாக ஒருத்தர் வந்துங்கிறார். அவர் யாருன்னா குபேர பொம்மைன்னு ஒன்று, அதை பார்க்கும்போதே பயமாகுது. அதை பிடிச்சதுக்கு வந்து வீட்டில் வச்சுருக்கிறோம். குபேர பொம்மை அப்படின்னு ஒன்று வந்து வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக அது குபேரரே கிடையாது, தெரியுங்களா? ஒரு மூட்டையை ஒன்று வச்சு குண்டா ஒருத்தர் இருக்கிறாரு, அது லாஃபிங் புத்தா. நம்ம ஆளுங்க லாஃபிங் புத்தா யார், குபேரர் யாருன்னே தெரில. குபேரர் சிலை அது கிடையாது, தெரியுங்களா? குபேரர்னே ஒரு சிலை இருக்குது. நம்ம ஆள் எது குபேரர் தெரியாமல் லாஃபிங் புத்தா தூக்கின்னு வந்து தட்டு நிறைய காயின் போட்டு அது மேலே அவர் உட்கார வச்சு காசு தருவாருன்னு இந்த சின்ன குழந்தைங்க மயில் இறகு தூக்கி புக்கில் வச்சு பென்சில் சீவி அதை குட்டி போடணும்னு நினைக்கிறது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமோ அவ்வளோ பைத்தியக்காரத்தனம். லாஃபிங் புத்தாவை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு குபேரர் அதை வேறு எந்த மூலையில் வைக்கணும்னு வேறு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். இந்த மூலையில் குபேரர் வைக்கிறதா, அது குபேரரே இல்லைங்கிற, அப்புறம் அது எந்த மூலையில் வச்சா என்ன இருக்குது, எங்கேயாவது வச்சுட்டு போக வேண்டியதானே. வள்ளலார் சொல்கிறார், யாருக்கெல்லாம் பொருள் குறைபாடு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கை நிறைய பணம் வேண்டுமோ, சொத்து வேண்டுமோ, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பசியோடு இருக்கிற 10 பேருக்கு சோறு போடுங்கள், நீங்கள் எதிர்பார்ப்பதை விட செல்வம் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும்னு சொல்கிறார். என்னங்க எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் சொல்கிறீங்கன்னு தானே நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம். இதுதான் வள்ளலாருடைய கருணை. ஏன்னா ஒன்றுத்துக்கு தனியாக ஒரு பரிகாரம் பண்ண வேணாம். வள்ளலார் சொல்கிறார், பசியாற்றுதல் என்கிற ஜீவகாருண்யம் ஒன்றை செய்தால் உங்களுடைய எல்லா பரிகாரமும் அதற்குள்ளே அடங்கி விடுங்கிறத விட ஒரு பெரிய எளிமையான ஒரு வழி என்ன இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அதை விட ஒரு எளிமையான வழி என்ன இருக்கும்? இந்த பசியாற்றுதலில் இன்னொரு விஷயத்தை நல்லா கவனமாக பார்க்கணும். யாருக்கு பசியாற்றும்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் பசியாற்றுவது அன்னதானம், பசித்தவருக்கு பசியாற்றுவது தான் ஜீவகாருண்யம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் பசியாற்றுவது அன்னதானம். இன்றைக்கி நம்ம வடலூரே போய் பாருங்களேன், டபராவாக வச்சுக்கிறாங்க தெருவில். ஒரு வடலூர் தைப்பூசத்துக்கு போனால் நம்ம ஆளுங்க சாய்ஸுக்கு போதுங்க. அங்கே புளியோதரை வேணாம், இங்கே ஃப்ரைட் ரைஸ் இதுவும் வேணாம், அங்கே வெஜிடபிள் பிரியாணி அங்கே போய் வாங்கு, இங்கே வாங்கிடுது புளியோதரையை, அப்புறம் அங்கே போய் ஃப்ரைட் ரைஸ் இல்லை வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு பார்க்குது எது பெஸ்ட்டு. அதை வாங்கி இன்னொன்று என்ன பண்ணுது, தூக்கி போட்டு போயினே இருக்குது. யாராவது சொல்லுங்கள், வடலூரில் தைப்பூசத்துக்கு வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடை விட தட்டோடு குப்பைக்கு போன சாப்பாடு எவ்வளோ தெரியுமா? அதை வள்ளலார் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? வாடிய பயிரை கண்டபோது கூட வாடிய வள்ளலார் அது சோறாகி வடித்து கொட்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டார். அப்போ என்ன இங்கே சிக்கல் தெரியுமா? இப்போது பசியாற்றுறது கூட வேற மாதிரி போயிடுச்சு. பசியாற்றுதல்னால அதுக்கு என்ன அர்த்தம்? பசித்தவருக்கு சோறு இடணும், பகட்டுக்கு சோறு போடுறது அன்னதானம் பண்ணுறது கிடையாது. இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறான், நான் தர்மத்தை சேர்க்கணும், அதனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1000 பேருக்கு 300 ஆடு அடித்து பிரியாணி போடலான்னு இருக்கிறேன். டேய், அதெல்லாம் பண்ணால் அன்னதானத்தில் பண்ணால் யாரா சேரணும்? வள்ளலார் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு உயிரை கொலை செய்து 1000 தர்மம் செய்தாலும் அது 10,000 அதர்மத்திற்கு சமமே தவிர அது தர்மம் இல்லை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம உள்வாங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த ஞான சத்சங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சத்சங்கம் உங்களுக்கு என்ன செய்தது? காலையில் பாராயணம் நடந்தது, பாராயணத்துக்கு பிறகு சத்சங்கம் நடந்தது. இப்போ அடுத்து என்னங்கய்யா, ஜோதி வழிபாடு இருக்குங்களா, தியானம். அவங்க ரொம்ப நேரமாகவே தியானத்தில் தான் இருந்துருக்கிறாங்க. இப்போ அஃபீஷியலாக தியானத்துக்கு உங்களை கூப்பிட்டு போக போகிறாரு. அடுத்து தியானம், அதுக்கப்புறங்க ஐயா
அதோட நிறைவடைய போகுது. இப்போது சில பேர் காலையிலேருந்தே தியானத்தில் இருந்தீங்க, இப்போ உண்மையான தியானத்துக்கு அடுத்து போக போகிறீங்க. பாராயணத்தில் தொடங்கணும். பாராயணத்தினுடைய குறியீடு என்ன தெரியுமா? உங்கள் உடல் எண்ண மனங்களை வைப்ரண்ட், அதிர்வுன்னு சொல்லுவாங்க. பாடும்போது உங்களை மீறி நீங்கள் அந்த கை தட்டுறது, உற்சாகப்படுறது, ஆடவும் பாடவும் இச்சைகான் எந்தாயின்னு பாடுறாங்களே, ஆடி பாடி இறைவனை கொண்டாடுவதுங்கிறது ஒரு நிலை, ஒரு ஸ்டேட். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட் இருக்குது. ஆடுறது பாடலாம் நிறுத்தி உட்கார்ந்துட்டு சத்சங்கத்தின் மூலமாக ஞானத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு கேட்பதுங்கிறது ரெண்டாவது ஸ்டேட். மூணாவது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ உள்ளே போனதெல்லாம் உள்ளே போட்டு இப்போ அமைதியான தியானத்தில் உள்ளுக்குள்ளே உரைகின்ற இறைவனை தரிசனம் செய்வதற்கு முயற்சி செய்வது மூணாவது ஸ்டேட். இப்போ இந்த 3 நிலைகளை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். மூணாவது ஒன்று கொடுக்க போகிறோம். 3 நிலைகள் போயிருக்கு. பாராயணம், சத்சங்கம், தியானம். இந்த 3ம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க? கையில் ஒரு குட்டி புக்கு கொடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க. வேறு என்ன எடுத்துகிட்டு போக போகிறீங்க சார்? இங்கேருந்து வெளியே போக போகிறீங்கள. இன்றைக்கி ஞான சத்சங்கம் வந்து அட்டன் பண்ணிங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல்ல அவங்க எல்லாருடைய திருவடியும் நான் நீல நினைய பணிகிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் யாராவது வெளியே வருவாங்களா வெயிலில்? நீங்கள்லாம் இப்படி வெயிலில் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் வந்து உட்காரல, உங்களை இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து உட்காரணும்னு உட்கார வச்சிருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் வரல, நம்மளாம் நினச்சா வந்துட முடியுமா? இதே திருவொற்றியூரில் எவ்வளோ பேர் வெளியில் சுற்றி நிற்கிறாங்க தெரியுமா? ஏன் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க? வள்ளலார் சொல்கிறாரு, பாட வைத்தால் பாடுகிறேன், ஆட்டுவித்தால் ஆடுகிறேன், ஆட்டுவித்தால் ஆடுகிறேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன். இப்போ நீங்களாம் இங்கே ஏன் கூடியிருக்கீங்க? அவன் உங்களை கூட்டு வச்சதால் இங்கே வந்து கூடியிருக்கீங்க. இல்லைன்னா உங்களால் இங்கே வந்து உட்கார முடிஞ்சிருக்காது. இந்த அரை நாள் பொழுது இப்போ உங்களுக்கு முடிஞ்சு நீங்கள் போகும்போது எதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க? அன்பு, அருள், கருணை, மன அமைதி. நீங்கள் ஒன்று, நான் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் என் பேச்சிலேருந்தே சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. சிலதை விட்டுட்டு போனால் போதும். என்ன விட்டுட்டு போனால் தெரியுமா? உங்கள் 3 பொண்டாட்டிங்களையும் உங்கள் 8 பிள்ளைங்களையும் இங்கே விட்டுட்டு போயிடுங்க. ஐயா பார்த்துப்பார். அவருக்கு அது தைரியம் இருக்குது, எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியம் அவருக்கு இருக்குது, நமக்கு இல்லை. அவர் சாது, அவருக்கு சமாளிக்கிற தைரியம் இருக்குது. உங்கள் எல்லாருடைய 3 பொண்டாட்டியையும் 8 பிள்ளைங்களையும் இங்கே விட்டுட்டு போயிடுங்க, இந்த கதவோடு விட்டுட்டு போயிடுங்க. நம்ம சாது சரவணன் அது எல்லாரையும் சமாளிச்சுப்பார். அவர் எல்லாரையும் பார்த்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ஞான சத்சங்கம் கிடையாது. இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை, இது விட்டுட்டு போகிறதுக்கு. இங்கேருந்து விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த வைராகியத்தோடு இந்த கதவிலிருந்து நீங்கள் வெளியே போகிற போது புதிய மனிதனாய், புதிய குடும்பமாய், புதிய உலகமாய் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.